வெறும் சீரியஸான ரோல்ஸாகவே லைக் வந்துக்கிட்டு இருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் மெனி கேரக்டர்ஸ். ஹீரோவாக இது ஒர்க் ஆகாது, நீங்கள் டேரக்ட் மட்டும் பண்ணுங்கள், வில் ஹேவ் சம் அதர் ஹீரோன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இன்செக்யூர் ஆயிடுச்சு சார். ஓப்பனாக சொன்னால் லைக் நான் கருப்பாக இருக்கேன், ஸோ அதனால் என் கூடலாம் ஹீரோயின்ஸ் நடிக்க மாட்டாங்கன்னு சொன்ன மாதிரி அது ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. ஐ ஆக்சுவலி கண்டக்டட் மெனி ஆடிஷன்ஸ். நிறைய பேர் என் ஆடிஷனுக்கே வரல சார். கதை சொல்லுவேன், ஐ வில் திங்க் அண்ட் டெல் யூன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஐ டென்ட் வாண்ட் டு லைக் தே ஹேவ் மெனி ரீசன்ஸ் சார். முட்டக்கலைக்கு சாங்கு இனிஷியலி வென் வி டிட் மெனி வேர் ஆக்சுவலி டெல்லிங் இதை பற்றி அவ்வளோ பாசிட்டிவான ரிவ்யூஸ் வரல சார். எஸ் சார், ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாட்ட பேசினதே இல்லை சார். எனக்கு எங்கள் அப்பானாலே பயம். அண்ட் எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற ஈஸினஸ் வந்து எனக்கு என் அப்பா கிட்ட கிடையவே கிடையாது சார். மற்றவங்க நமக்காக பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தால் எதுவுமே நடக்க போகிறது சார். நமக்கு நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும். வெற்றி சார் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார் சார், இன்றைக்கி நான் இது பண்ணுறேன், என் மொதல் படத்தில் எனக்கு இது கூட தெரியாது அப்படின்றத அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். பிரேமலு மாதிரி படம் பண்ணுங்கள், நஸ்லின் மாதிரி நம்ம ஊர்லேயே ஒரு நியூ ஜென்னாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் பிரேமலு மாதிரி கதைகள் யாருமே சொல்ல மாட்டாங்க சார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். வணக்கம் கேன் கார்டினல். வணக்கம் சார். ஹவ் ஆர் யூ? ஐம் குட். ஹவ் ஆர் யூ சார்? கடைசியில் நம்ம வந்து வெற்றிமாறனோட செட்டில் மீட் பண்ணோன்னு நினைக்கிறேன். விடுதலை பார்ட் 2ல அங்கே மீட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே பயங்கரமாக சீரியஸ் ரோல் பண்ணிட்டு யூத்னு ஒரு படம் பண்ணுறீங்க. தென் கான்ஷியஸ் டிசிஷனா? ஆமாம் சார். எனக்கு நான் அசுரன், விடுதலை எல்லாமே நடிச்சதுக்கப்புறம் எனக்கு வெறும் சீரியஸான ரோல்ஸாகவே லைக் வந்துக்கிட்டு இருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் மெனி கேரக்டர்ஸ். மெயினாக எனக்கு என் கேரக்டர் நான் கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் சார். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு பாய் நெக்ஸ்ட் ரியல் லைஃப்பில் ரியல் லைஃப்பில் நான் ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர். ஸோ ஐ தாட் ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி ஐ வாண்ட் டு டூ ஸ்கிரிப்ட்ஸ்ன்ற மாதிரி ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் த ஸ்கிரிப்ட்ஸ். மெனி யூஸ் டு டெல் மீ, இந்த மாதிரி பிரேமலு மாதிரி படம் பண்ணுங்கள், நஸ்லின் மாதிரி நம்ம ஊர்லேயே ஒரு நியூ ஜென்னாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் பிரேமலு மாதிரி கதைகள் யாருமே சொல்ல மாட்டாங்க சார். ஆல்வேஸ் ஐ வாஸ் டைப் காஸ்டட். கொஞ்சம் சீரியஸாகவே வரும். அண்ட் நான் நடித்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு சிமிலாரிட்டிஸாகவே வரும். ஓகே. ஸோ அப்போ தான் ஐ தாட் ஓகே மேபி இஃப் ஐ ப்ரெசென்ட் மை செல்ஃப் ஒரு நல்ல ஒரு ஜாலியாக அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நான் என்னை வந்து ப்ரெசென்ட் பண்ணனா அது சில டேரக்டர்ஸ்க்கு மேபி தே கேன் திங்க் யூனோ லைக் ஒரு நல்ல ஜாலியான ஸ்கிரிப்ட்ஸ் இவரையும் வச்சு பண்ணலான்ற மாதிரி ஒரு மைண்ட் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகுன்றதுக்காக தான் மெயினாக பர்பஸ்ஃபுல்லி எடுத்த டிசிஷன். ஃபேண்டாஸ்டிக். ஸோ பேசிக்கலி யூத் வந்து ஒரு ஆடிஷன் டைப் மாதிரி, லைக் என்னால் இதுவும் பண்ண முடியும், நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க, நான் இதுவும் பண்ணுவேன் அப்படின்ட்டு மக்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு தட் இஸ் வாட் திஸ் இஸ். வெரி குட் ஐடியா. இப்போது பிஃபோர் வி ஸ்டார்ட், இப்போ ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. தட் இஸ், யூ நோ வாட் இட் இஸ். வாட் டிட் யூ சே? இல்லை சார், ஐ ஆக்சுவலி வாட் ஐ டோல்ட் வாஸ் பிலீவபிலிட்டி ஓவர் த நியூ டேரக்டர்ஸ் கம் ஹீரோ இஸ் லெஸ்ன்ற மாதிரி தான். லைக் ஹீரோவாகவும் இருக்கலாம், டேரக்டராகவும் இருக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜில் பிலீவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. எஸ்பெஷலி ஹீரோயின்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்றதான் வாட் ஐ டோல். பட் ஐ இனிஷியலி ஹீரோயின் கிடைக்கிறது, தட் இஸ் இந்த ஸ்கிரிப்டை பார்த்தோன்னே அவங்க வேணாம், லைக் இன்னும் ஸ்கிரிப்டுக்காக அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து வேணான் சென்ஸ் எப்படி சொல்கிறது சார், ஐ டென்ட் கெட் எனி ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தெம். ஓகே. அண்ட் சில பேர் வந்து தே வெரன்ட் வில்லிங் டு டூ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் வாட் ஐ ஆக்சுவலி மென்ட் வாஸ் த பிலீவபிலிட்டி வாஸ் லெஸ். லைக் இனிஷியல் ஸ்டேஜில் இஸ் வாட் ஐ மென்ட். இவர் நல்லா பண்ணுவாரா அந்த பிலீவபிலிட்டி தான், அந்த பிலீவபிலிட்டி தான் லெஸ்ன்றது. பட் நவ் இட் ஹஸ் டர்ன்ட் அவுட் டு அ திங் லைக் அதாவது கலர்ஸை வச்சு, லைக் கலர் டோன்ஸை வச்சு போனது வந்து லைக் நான் கருப்பாக இருக்கேன், ஸோ அதனால் என் கூடலாம் ஹீரோயின்ஸ் நடிக்க மாட்டாங்கன்னு சொன்ன மாதிரி அது ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. இல்லை, நான் அதை சொல்லவே இல்லை சார். ஐ டோல்ட் பிலீவபிலிட்டி பிகாஸ் நான் வந்து படித்த ஒரு 2-3 ஆர்டிக்கல் படிச்சிருப்பேன். அதில் வந்து பிரதீப் ரங்கநாதன், அபிஷான் ஜீவந்த் என்ன மாதிரி ஸ்டார்ஸோடலாம் ஹீரோயின்ஸ் நடிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒன்று போயிட்டு இருந்தது. இல்லை சார், அந்த இன்டர்வியூலையுமே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, வென் பிரதீப் ரங்கநாதனும் அபிஷான் ஜீவந்தும் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஹீரோயின்ஸ் எங்கள் கூட நடிக்கலைன்னு சொன்னாங்க, நடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்கன்றப்போ ஈவன் ஐ தாட் இட்ஸ் லைக் சம் குக்ட் அப் ஸ்டோரி. அப்படி தான் நானும் அதை நினச்சேன். பட் இன் ரியாலிட்டி இட் ஹேப்பன் டு மீ ஆஸ் வெல். ஸோ த பிலீவபிலிட்டி இஸ் லெஸ் அப்படின்றது தான். ஒன் திங் தட் ஐ பர்சனலி ஃபெல்ட் தட் ஐ ஓவர் போர்டு கொஞ்சம் பேசிட்டேன் அப்படின்னு நான் நினச்சது என்னென்னா,
தே டிட் ரீல்ஸ் ஃபார் மை சாங்ன்றது அந்த மொமெண்ட்டில் ஐ ஜஸ்ட் யூனோ அது சொல்லிட்டேன். பட் ஆப்வியஸ்லி வி லேர்ன் ஃப்ரம் அ மிஸ்டேக்ஸ் நோ சார். ஸோ அது ஐ தாட் ஓகே ஐ ஷுடன்ட் பி டூயிங் தட் இன் மை ஃபியூச்சர். பட் ஐ நெவர் மென்ட் டு பி இன் அ கலர் டோன் பிகாஸ் நானே கருப்பு சார். நான் ஏன் சார் ஒரு கருப்பான பொண்ணையை கூட நடிக்க மாட்டேன். கருப்பெல்லாம் இல்லைங்க. ஐ மீன் நான் சொல்கிறேன், நான் சொல்ல வருது என்னென்னா ஐம் அட்ரெஸிங் திஸ் பிகாஸ் பீப்புள் ஆர் டெல்லிங் தட் நான் கருப்பான ஹீரோயின்ஸை அப்ரோச் பண்ணலை, நான் கருப்பாக இருக்கேன் தான் என் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்ற ஆஸ்பெக்டே இது கிடையவே கிடையாது சார். ஐ நெவர் சீன் ஹீரோயின்ஸ் ஆர் எனி ஒன் இன் கலர்ஸ் எஸ்பெஷலி. டு பி ஆனஸ்ட் ஐ சர்ச் மெனி பீப்புள் இன் மை டோன்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஜஸ்ட் பிகாஸ் திஸ் டாபிக் கேம் நான் சொல்கிறேன். பட் they weren't willing to do is the only point because the believability were less at that time. இந்த பையன் நல்லா ஒரு படம் பண்ணுவானா அந்த பிலீவபிலிட்டி மட்டும்தான். இவன் இந்த படத்தை எடுத்துருவானா, இவன் இந்த படத்தை கரெக்டாக பண்ணிடுவானான் தான். அப்போ நான் இன்டர்வியூவில் சொன்னது என்னன்னா, அந்த மாதிரி எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் என்னை மட்டும் நம்பி வந்த இந்த 3 ஹீரோயின்ஸுக்கு நான் எப்போவுமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். நான் படம் பண்ணுவேன்னு சொன்னது தான் என் பாயிண்ட். பட் இட் டர்ன்ட் அவுட் டு பி அ டிஃப்ரெண்ட் வே. பட் ஐ திங்க் when days pass. ரைட். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. நம்ம அந்த கலர் விஷயத்தை ஜஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் ஐ ஹேவ். ஏன் தமிழ் படத்தில் இந்த ஃபேர் ஸ்கின்ட் ஹீரோயின் அந்த அந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அப்சஷன் மாதிரி, அது ஏன் அந்த மாதிரி? ஐம் நாட் நீங்கள் பண்ணுறீங்க அந்த மாதிரி நான் சொல்ல, பட் ஜென்ரலாகவே வந்து எஸ்பெஷலி யூத்துக்காக படம் பண்ணும்போது தே ஜஸ்ட் வாண்ட் டிப்பிக்கலி அவங்களுக்கு நிறைய வந்து தமிழ் பேசுகிற பெண்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஆக்டிங் வராதா, எங்களையும் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி தான் ஜென்ரலாக டாக் போயிட்டுருக்கு. ஏன் இது நடக்குது? இல்லை சார், எனக்கு இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் சார். ஐ ஹவ் நெவர் சீன் இட் இன் அ ஸ்பேஸ் வேர் கலரான பொண்ணுங்க கலர் இல்லாத பொண்ணுங்கன்னு பார்த்ததில்ல. டு பி ஆனஸ்ட் ஐ ஹவ் நெவர் டோல்ட் இட் எனிவேர். பட் ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் பாலு மகேந்திரா சார். அண்ட் அவரோட ஹீரோயின்ஸுக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன். இஃப் யூ நோட்டீஸ் மெனி டஸ்கி ஹீரோயின்ஸ் அட் தட் டைம். அண்ட் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோ படத்தோடைய ஹீரோயின், அந்த ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், நம்ம யோகலக்ஷ்மி டூரிஸ்ட் ஃபேமிலி, இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஹீரோயின்ஸ் தான். ஜஸ்ட் தட் வென் யார் இப்போ என்னோடய ஸ்பேஸில் தான் என்னால் சொல்ல முடியும் சார். மற்றவங்களுக்கு என்ன எப்படி அதை பார்க்குறாங்கன்றது தெரியல. எனக்கு நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, இட் வாஸ் நெவர் ஓவர் அ கலர் அப்சஷன். டு பி வெரி 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 ஹானஸ்ட், ஐ வாண்டட் ஒன் ஆஃப் த ஹீரோயின் டு பி இன் மை கலர் டோன், லைக் அ டஸ்கி கலர் டோன் வேர் நவ் கிளாசிஃபை ஆறுனது இருக்குல்ல. டஸ்கி கலர் டோன்னா ஒரு சுமாரான மூஞ்சினும், ரொம்ப அழகாக இருக்கிற பொண்ணுங்க சூப்பரான மூஞ்சின்ற ஒரு வேரியேஷன் இருக்குல்ல, அது டெஃபினட்டாக கிடையவே கிடையாது சார். இட்ஸ் அழகு தான். எப்படி பார்த்தாலும் சிரிச்சா செம்மையாக இருக்காங்கன்னா அது அழகு தான். ஐ ஆக்சுவலி வாஸ் சர்ச்சிங் ஃபார் சம் ஒன் இன் மை கலர் டோன் ஃபார் ஒன் ஆஃப் த கேரக்டர். நீங்கள் படம் பார்த்தீங்களா சார், ஃபார் த கனகவல்லி ரோல் ஐ ஆக்சுவலி வாண்டட் சம் ஒன் இன் தட் டோன். பட் அகெயின் ஐ எம் சேயிங் இது அகெயின் I also approached someone in that tone as well, but they weren't like at that time they didn't believe me and my script. Same story. இப்போ எனக்கு என்னன்னா, I'm not able to justify this sir, because இப்போ இது again the one mistake that I did is முட்டகலகி ரீல்ஸ் போகிறாங்க நான் சொன்ன மாதிரி, இது யார் என்னென்னலாம் இப்போ என்னால் பேச முடியாது. பட் ஸ்டில் நான் அதை மைண்டில் வச்சு தான் அப்ரோச் பண்ணேன். பட் எனக்கு அது ரிசீவ் ஆகலை. அண்ட் செகண்ட் திங் இஸ் சார், ஐ ஆக்சுவலி கண்டக்டட் மெனி ஆடிஷன்ஸ். நிறைய பேர் என் ஆடிஷனுக்கே வரல சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்டிங் கால்னு சொல்லிட்டு எங்கள் பேஜில் நாங்கள் போட்டிருப்போம். ஐ ரியலி தாட் லைக் நான் ஒரு புது ஹீரோவாக நான் ஃபஸ்ட் டைமாக லான்ச் ஆகிறேன். ஸோ ஐ ரியலி வாண்டட் டு ஆக்ட் வித் நியூ ஹீரோயின்ஸ். தட்ஸ் வாட் ஐ ரியலி தாட். எவ்ரிபடி சார், டு பி ஆனஸ்ட், நிறைய பேர் சொல்லும் போது காஸ்ட் யுவர் செல்ஃப் வித் சம் ஒன் ஹூ இஸ் ஆல்ரெடி டூயிங் பிக், அப்போ தான் உங்களையும் மார்க்கெட்டில் இதுவாக பார்ப்பாங்க அப்படின்னு. பட் ஐ டென்ட் பிலீவ் தட் சார். ஐ பிலீவ்ட் பிளைண்ட்லி டேலண்ட். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு மார்க்கெட்டும் கிடையாது, எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஐ எம் பிலீவிங் மை ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ ஷுட் கோ இன் தட் வேன்றதான் நான் நினச்சது. பட் நிறைய பேர் ஆடிஷனுக்கே வரல சார். நிறைய அது போயிட்டே இருந்துச்சு. அண்ட் லேட்டர் when I casted them, I had this issue like 3 ஹீரோயின் இருக்கிற படத்தில் எங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்ற கொஸ்டினும் எனக்கு இருந்தது. when I told the story, கதை சொல்லுவேன், I will think and tell youன்ற மாதிரி சொல்கிறாங்க. and I didn't want to, like they have many reasons sir, obviously they have do many reasons, but the thing is I didn't get any reply. அப்போ இருக்கும்போது how I met Anishma is, Anishma அப்போ தமிழில் படமே பண்ணல சார். she was acting in Sirai. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ நோ ஹர். அவங்க பண்ணும் போது ஓகே நமக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம நினைக்கிற மாதிரி கேரக்டராக இருக்கும்ன்றதான்.
அண்ட் பிரியான்ஷின்னு வந்து இந்த படத்தில் ஒரு ஹிந்தி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்கள வந்து மும்பைலேருந்து வர வச்சு நானும் ஒரு ஹிந்தி ஹீரோயின் அந்த ஜோனில் இல்லை. நீங்கள் படம் பார்த்தீங்க, வை தட் ஸ்கிரிப்ட் நீடட் தட் ஹிந்தி கேர்ள் யூ நோ. அண்ட் ஆஸ் வெல் அஸ் மீனாட்சி மெயினாக இந்த படத்துக்கு காஸ்ட் என்ன சார், நான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ண ஒரு ஹீரோயின், எனக்கு ஓகே சொன்ன ஹீரோயின் அவங்க தான். when I narrated the script, I told her this is going to be your screen space and இவ்வளோ தான் இருக்க போகுது, and if you are willing to do we can doன்ற மாதிரி சொல்லும் போது கூட she was ready to do the script. So that's the only thing that happened to me personally in this thing. So it was never about, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ படங்கள் பார்க்கும்போது there are கலர் லைக் ஃபேர் ஹீரோயின்ஸ் இருக்காங்க சார். பட் கருப்பான ஹீரோயின்ஸும் ஐ திங்க் கருப்புன்னு மென்ஷன் பண்ண முடியாது. ஐ திங்க் லைக் டஸ்கி ஸ்கின் ஹீரோஸ் ஆர் ஆல்சோ வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். லைக் ஜோ ஹீரோயினாக இருக்கட்டும், யோகலட்சுமியாக இருக்கட்டும், அண்ட் இப்போ கூட நம்ம அவங்க பேர் டக்குனு பட் குடும்பஸ்தனுடைய ஹீரோயின் தான் அவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் டெஃபினெட்லி கோன சேஞ்ச். ரைட். ஸோ பட் ஆக்சுவலி இது வந்து இந்த கருப்பு வெள்ளையில் படம் வந்துட்டு இருந்தப்போ யாருக்குமே தெரியாது. அவங்க சில பேர் சொல்லுவாங்க அவங்க ஸ்க்ரீனில் தான் ஃபேராக இருப்பாங்க, பட் ஆக்சுவலி ரியல் லைஃப்பில் கொஞ்சம் கலர் அவ்வளோ கொஞ்சம் கம்மின்னு அப்படின்ட்டு. பட் ஒன்லி ஆஃப்டர் கலர் ஃபில்ம்ஸ் ஸ்டார்டட் ஹேப்பனிங் தட் நம்ம வந்து இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறோம்ல. ஸோ ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் பசங்க ஸ்கூலில் சொல்லுவாங்களே சார், ஏன்னா பொண்ணு கிடைக்கவே கஷ்டமாக இருக்குது, இல்லை எப்படி இருந்தான்னு அந்த சூன் தான். ஸோ இப்போது ஒரு உங்களுக்கு 25 வயசா? 24 சார். 24. ஸோ நான் ஆக்சுவலி கூட்டி சொல்லிட்டேன், சாரி. ஸோ ஒரு 25 வயசில் ஒரு டைரக்டர் ஆகணும்னா, ஜென்ரலாக சொல்லுவாங்க டைரக்டர் ஆகணும்னா ஒரு வாழ்க்கை அனுபவம் கொஞ்சம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நிறையா படிக்கணும், நிறைய இது பண்ணணும், நிறையா அப்சர்வ் பண்ணணும். ஒரு 24 வயசில் நம்மளால் டைரக்ட் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் ஹவு டிட் யூ கெட்? ஐ நோ யூ செட் திஸ் இஸ் யூ வாண்டட் டு be an audition reel, but audition reel இருந்தாலும் படம் இல்ல. So அது எழுதணும், அதை டைரக்ட் பண்ணணும், you have to coordinate with the crew and all that. What gave you the confidence you can do it? இல்லை சார், எனக்கு எப்போவுமே இந்த ஆன்கோயிங் ப்ராசஸில் வாட் ஐ லேர்ன்ட் சார், மற்றவங்க நமக்காக பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தால் எதுவுமே நடக்க போகிறது சார். நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம லைஃப் நமக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட், வேறு யாருக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்றது தான். தட்ஸ் வாட் ஐ ஆக்சுவலி லேர்ன் சார். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டிபெண்டிங் ஆன் சம் ஒன், இப்படி ஒரு கதை வரும், இப்படி ஒரு படம் நடக்கும்னு இல்லாமல் நம்மளே ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்ற பர்பஸில் ஆரம்பித்தது தான். அண்ட் அட் தட் டைம் டு பி வெரி ஹானஸ்ட் சார், நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் திருச்சிற்றம்பலம் வாத்தி ராயனில். ஆனால் நான் ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணுற ஒர்க்கை பண்ணல. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஆர்டிஸ்ட் எப்படி நடிக்கிறாங்கன்றதை மட்டும்தான் ஐ அப்சர்வ்ட் அ லாட் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் ஆல் த அதர் ஆக்ஷன்ஸ். ஸோ இதை மட்டும்தான் நான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த சொல்லுவாங்கள்ல சார், ஸ்கூல்லலாம் இங்கிலீஷ் படிக்கல, இப்போ வந்து இங்கிலீஷ் இல்லைங்க சார், அந்த கதையாக வேலைக்கு போகும்போதெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் இதுக்கு டைரக்ஷன் கற்றுக்காமல் இந்த டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் ஐ ஷாட் த ஹோல் ஃபிலிம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் சார். ஃபோனில் ஷூட் பண்ணிவிட்டு அதை நான் எடிட் பண்ணும் போது தான் ஐ காட் டு நோ, ஓகே ரொம்ப கம்மியாக இருக்கே ஷார்ட்ஸு, திரும்ப இதே வருதுன்றப்போ தான் ஐ தாட் ஓகே நம்ம யூடியூப்பில் என்னென்ன ஷார்ட்ஸ் இருக்குன்னு போட்டுப்பாங்களான்னு. அப்போ யூடியூப்பில் என்னென்ன ஷார்ட்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு தென் ஐ ஸ்டார்டட் ஷூட்டிங் த ஹோல் ஃபிலிம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் சார். அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு சார், ஓகே நம்ம ஷூட் பண்ணலாம். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் போனப்பயுமே சின்ஸ் வி ஆல் ஆர் அ நியூ டீம், ஃபோனில் எடுக்கிறத ஒரு கேமராவில் எடுக்கிறோம், அந்த ஃபீல்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. ஐ வாஸ் நெவர் வெரி மச் ப்ரெஷர்ட், அந்த ஒரு ஜோன்லேயே இல்லை சார். ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கலாம் டெஃபினெட்லி நான் கான்ஃபிடண்ட்டாக இருந்திருக்கவே மாட்டேன் சார். அந்த ப்ராசஸ் தான் ஹெல்ப் மீ அ லாட் டு, ஏன்னா அது பண்ணும்போதே ஒரு ஸ்டேஜிங் கற்றுக்கிட்டேன், எல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதில் தான் கற்றுக்கிட்டேன் சார். So now I'm going to treat you like a reviewer and ask you a question. என்னன்னா நம்ம வந்து we are watching a film, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கர் பண்ணுற படம். ஓகே, நம்ம அதை படமாக பார்க்கணுமா இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ணுறான்ப்பா இவன் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் ஓவராலாக படம் ஒர்க் ஆகுது பரவாயில்ல அந்த மாதிரி தட்டி கொடுக்குற மாதிரி. பிகாஸ் நான் சமுத்திரக்கனியோட இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, ஏன் நம்ம வந்து குறைகளை பற்றியே பேசிகிட்டு இருக்கணும், நம்ம வந்து ஏன் ஏதோ பண்ணியிருக்கப்பா அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போகலாம். வாட் இஸ் யுவர் தாட் அபவுட் தட்? சார் ஐ திங்க் வி ஷுட் ஜஸ்ட் சி போத் த சைட்ஸ் சார். ஆக்சுவலி படமாகவும் ஒருத்தர் ப்ராமிசிங்காக பண்ணுறது அஃப்கோர்ஸ் தேர் ஆர் மெனி லைக் எல்லாருமே தப்பு பண்ணுவோம்ல சார் லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி இப்போ நானுமே இதில் நிறைய தப்பு பண்ணியிருப்பேன். இது வெளில வரும்போது தான் லைக் ஐ மை செல்ஃப் வில் லேர்ன், ஓகே நம்ம இப்படி ஒன்று பண்ணியிருக்கோம், இதை நம்ம அன்றைக்கி யோசிக்கல இன்றைக்கி சொல்கிறாங்கன்னு. ஸோ டேக்கிங் த கிரிட்டிக்ஸ் இஸ் ஆக்சுவலி ஃபைன் சார். பட் வந்து எப்படி சொல்கிறது, ஐ திங்க்
ஒரு நியூ கம்மர் ஒரு நியூ ஸ்டார்டருக்கு தேர் ஷுட் பி ஆல்சோ லிட்டில் புஷ் ஃப்ரம் த ஆடியன்ஸ் ஆஸ் வெல் ஃப்ரம் எவ்ரி ஒன். ஓகே ரொம்ப நல்லாவே இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியதே இல்லை சார். ஆப்வியஸாக நல்லா இருக்குன்றது மட்டும் தான் நல்லா இருக்குது. பட் ஸ்டில் தேர் ஆர் ஃபியூ பிளேசஸ் வேர் இட்ஸ் நாட் ஒர்க்கிங்ன்ற இடத்த ஓகே இட்ஸ் ஃபைன், ஹீ இஸ் டூயிங் சம்திங் பிகாஸ் எவ்ரிபடி வில் லேர்னும் சார். இன்றைக்கி எல்லாருமே பிகாஸ் வெற்றி சார் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார் சார், இன்றைக்கி நான் இது பண்ணுறேன், என் படத்தில் எனக்கு இது கூட தெரியாது அப்படின்றத அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ ஆல் தட் இஸ் லேர்னிங் சார். இப்போ நான் படம் பண்ண வரும்போதுமே ஐ லேர்ன் ஃப்ரம் ஆல் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் ஒன்லி. ஆக்சுவலி நான் கற்றுக்கிட்டது வந்துட்டு இருந்ததுலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ தாட் லைக் படங்களாக நான் பார்த்து கற்றுக்கிட்டது சொல்கிறேன் சார். அப்படி பார்க்கும்போது ஐ திங்க் தேர் ஆர் flaws in every film, but I think ஒரு நியூ கம்மருக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் will always be a boost to not do the same mistakes in the next films. ரைட். ஏன்னா ஒன்று சிம்பிள் சார், என் தம்பிக்கிட்ட ஒரு வாட்டி கேட்டேன் சார், ஒரு 200 rupeesக்கு ஒரு படம் ஒரு படத்துக்கு போகிறோம், ஒரு 200 rupeesக்கு ஒரு பிரியாணி வாங்குகிறோம். பிரியாணி நல்லா இல்லை, படமும் நல்லா இல்லை. ஆனால் ஒரு பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பிரியாணி சுமாராக இருக்கு மச்சான், இனிமேல் இங்கே சாப்பிடணும்னான்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு படம் நல்லானா அவன் பரம்பரையை திட்டிடுறீங்க, போட்டு எல்லாரையும் கிளின்னு கிழிச்சிருங்க. ஏன் இதை பண்ணுறோம், ஏன் இதை பண்ணுறேன்னு சொல்லும்போது he said ஒரு பிரியாணி சாப்பிடும்போது எனக்கு பசின்னு ஒரு பர்பஸ் முடிஞ்சிருது. டேஸ்ட்டுன்றது என்னோடய எக்ஸ்ட்ரா லேயர் தான், அதை நான் இன்னொரு கடையில் கூட வாங்கிப்பேன். ஆனால் நீங்கள் ஒரு 2.5 மணி நேரம் உள்ளே உட்கார வச்சு உரின்னு உரிச்சிடுறீங்க. வெளில வரும்போது எங்கள் மொத்த ஃப்ரஸ்ட்ரேஷனையும் நாங்கள் கொட்ட தானே முடியும். அப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ எனக்கு இருக்கிற ஒன்று என்னென்னா, அந்த அளவுக்கும் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக ஆடியன்ஸ் என்டர்டெயினும் பண்ணும். அட் த சேம் டைம் வி ஹேவ் டு entertain them to the extent where we can do the best to the audience. யாருங்க தம்பி ஒரு பெரிய தத்துவத்தை அப்படியே சொல்லிட்டாரு ஜேம்ஸ். ஆக்சுவலி இட்ஸ் வெரி ட்ரூ. ஸோ இந்த படத்தில் வந்து யூ ஷோ ஒரு பிள்ளைக்கும் ஒரு அப்பாவுக்கும் இருக்கிற ஃப்ரிக்ஷன் காமிக்கிறீங்க. அது என்னங்க, அது ஏன் எப்போவுமே ஃபாதர்ஸ் அண்ட் சன்ஸ் அது ஏன் எப்பவுமே ஒரு ஃபிக்ஷனா இருக்கு? do what is your, I mean, not to get too personal, no I get the point. Generically or like do you have some occasional frictions with your father? Yes sir, actually நான் சின்ன வயசுல எங்கள் அப்பாட்ட பேசினதே இல்லை சார். எனக்கு எங்கள் அப்பானாலே பயம். எங்கள் அப்பா வீட்டுக்கு வராருன்னு தெரிஞ்சால் நான் போய் தூங்கிடுவேன் சார். அவருக்கு பெல் அடிக்கிறது கேட்டோடனே நான் தூங்குற மாதிரி நடிப்பேன். எனக்கு அவரை ஃபேஸ் பண்ணவே முடியாது சார், அவ்வளோ பயம். he was that strict. அண்ட் எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற ஈஸினஸ் வந்து எனக்கு என் அப்பா கிட்ட கிடையாது சார். ஒரு ஃப்ரீயாக எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும், இது எப்போவுமே இருந்தது. பட் தேர் வாஸ் எ ஏஜ் வேர் எனக்கு வந்து ஏன் நீங்கள் இப்படி என் கூட இல்லைன்றது தோன்ற ஒரு ஏஜும் எனக்கு வந்துச்சு. அதுக்கு அவர் எனக்கு ஆன்சர் பண்ணுற ஒரு டைமும் வந்துச்சு சார். எப்போவுமே லைஃப்பில் அப்பாவை வில்லனாக நம்ம பார்க்குறோம்ல சார், எனி டே இட்ஸ் ஹேப்பனிங். டியூரிங் த இனிஷியல் டேஸ் ஆஃப் தி ஸ்கிரிப்டிங் when I approached many and when in the process டிலே ஆகிட்டே அந்த டைம் இருக்குது சார், வெயிட்டிங் பீரியட் ஆஃப் எவ்ரி ஒன். அந்த வெயிட்டிங் பீரியட் அப்போது எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு சார், நம்மளால் ஒன்றுமே ஆக முடியாது போல் லைஃப்லன்ற மாதிரி. அப்போது ஒரு கதையை ஒரு இடத்துல சொல்லிவிட்டு நான் வரும்போது தி செட் யூ ஹீரோவாக இது ஒர்க் ஆகாது, நீங்கள் டைரக்ட் மட்டும் பண்ணுங்கள், வில் ஹேவ் சம் அதர் ஹீரோன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இன்செக்யூர் ஆயிடுச்சு சார், ஓப்பனாக சொன்னால். அப்போ அந்த மொமெண்ட் என் லைஃப்பில் வந்து ஐ வாஸ் திங்கிங், நான் யாருக்கு ஃபோன் அடிக்கணும் அந்த கார் டிரைவில்? ஐ ரியலி வாண்ட் டு டாக் டு சம் ஒன் சார். எங்கள் அம்மா கடிச்சா எங்கள் அம்மாவால் இதை தாங்கிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸு கடிச்சா அவனுங்க வந்து என்னடா இவன் இப்படி டவுன் ஆகிட்டான், என்ன மச்சான் இதுக்கெல்லாம் அப்படி சொல்கிறவானுங்க. நமக்கு யார் இருக்கா நம்ம லைஃப்பில், நம்மளை பார்த்துக்கலாம் பண்ணலான்னு சொல்ல யார் இருக்கான்னு நினைக்கும் போது தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் மை லைஃப் நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நான் பேசணும்னு நினச்ச கால் சார். எங்கள் அப்பா கால் பண்ணேன், சொல்லுப்பா அப்படின்னா, எப்போவுமே டாடி எங்கே அப்படி பேசுகிற பையன், எனக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லு அப்படின்னா, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு பயமாக இருக்குது என்னால் அப்படின்னு நான் அழுத டைமில், என்னவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு சொன்ன அந்த அப்பாவுடைய வேர்டு இருக்குல்ல சார், என் லைஃப்லேயே அப்பான்றவர் எவ்வளோ முக்கியன்றது எனக்கு அன்றைக்கி தான் டெஃபினட்டாக தோணுச்சு சார். ஸோ ஐ தாட் எல்லா பசங்க லைஃப்லேயும் இப்போ திட்டிகிட்டு இருப்போம், பட் வென் வி ஆக்சுவலி ஏர்ன் ஆர் வென் வி ஆக்சுவலி ஃபேஸ் த வேர்ல்ட் வி வில் கெட் டு நோ ஹவு ஹார்ட் இட் வாஸ் ஃபார் அவர் ஃபாதர்ஸ்ன்றது தோணுச்சு சார். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ வாண்டட் டு யூனோ அப்பாங்களுக்கும் பையனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு புரியாத ரிலேஷன்ஷிப் தான் சார் சாகுற வரைக்கும் எல்லா அப்பா பையனுக்கும். எங்கள் அப்பாவுக்கும் அவங்க அப்பா கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம், அது டோட்டலி வேறு. அவர் இறக்கிறதுக்கு 4 நாள் முன்னாடி தான் எங்கள் அப்பா அவர் பேசிக்கிட்டாங்களேவா சார்.
அப்படியா? அந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்டோரிஸ் வந்து ஐ ஹர்ட் இட் வித் எவ்ரி ஒன். வென் ஐ சி டேட் அண்ட் சன் பீயிங் வெரி க்ளோஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ், அது எனக்கு ரொம்ப ரேர் சார். எனக்கும் ஆக்சுவலி ஒரு வேற உலகத்துல இருந்து அவங்க அந்த மாதிரி இருக்கு. எனக்கு என்ன இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க அப்படி. எனக்கு 2 செல்வராகவன் படம் ஞாபகம் வருது. ஒன்று வந்து நான் தியேட்டரில் விக்கி எழுதுறது வந்து இந்த 7Gல வந்துட்டு அந்த விஜயன் வந்துட்டு பாரு ஏதோ பண்ணிட்டான் பாரு, அவன் வேலை அவன் தானா வந்து அந்த சீன்ல அந்த தூங்குற மாதிரி ஹில் பி பிரிட்டெண்டிங் அந்த சீன். ஸோ அதில் வந்து ஸ்ட்ரிக்ட் ஃபாதர் ஸ்ட்ரிக்ட் சன். அதே மயக்க மன்னல the father will be giving drinks to son and பயங்கர கூலா ஒரு டாட். ரெண்டுமே வந்து கைண்ட் ஆஃப் அப்பாங்க ரொம்ப அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாங்க. அம்மா டக்குன்னு நம்மளை கொண்டாடிடுவாங்க சார். அப்பா அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாங்க. எப்படி போய் ஒரு கப்பை வாங்கிட்டு நின்னா கூட நைஸ் அங்கே வச்சிருப்பா அப்படின்ட்டு நமக்கு எதுக்கு இந்த கப்பை வாங்கி விட்ட காமிச்சோன்றோம். நீங்கள் வந்து you're not even 25. ஸோ உங்கள் ஜெனரேஷனை டிஃபைன் பண்ணுற ஆக்சுவலி I won't call youth a love story. It is a coming of age story. இது I mean இது ஸ்பாயிலர் இல்ல. புரியுது. So it's like I'm not going to tell too much about the film. So இந்த மாதிரி ஒரு like what are your defining love stories? சார் எனக்கு இப்போ நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த படங்கள் இருக்குல்ல சார், எவ்ரிபடி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். பட் எனக்கு 3 படத்தோடைய அந்த ஸ்கூல் போர்ஷன் இருக்குல்ல சார், இட்ஸ் அ ப்ராப்பர் லவ் ஸ்டோரி ஃபார் மீ சார். அது வந்து இன்றைக்கும் நான் அந்த படம் பார்த்தேன்னா சே என்ன லவ்வில் அப்படின்னு தோன்ற ஒரு ஃபீல் சார் எனக்கு எப்போவுமே அது. ஸோ ஐ திங்க் ஒரு லவ் ஸ்டோரின்றது வந்து நம்ம லைஃப்பில் நம்ம எப்போவுமே ஒருத்தங்களை ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக வச்சுருப்போம் சார். லவ் பண்ணியிருப்போம், சேர்ந்துருக்க முடியாது, ஆனால் எப்போவுமே அவங்க ஞாபகத்தில் இருப்பாங்க. லைக் நமக்கு மட்டும் அது இன்னும் ஸ்டில் ஒரு லவ்வாக இருக்கும். ஒரு படம் பார்த்தோன்னே அவங்க நம்ம ஞாபகத்தில் ஒரு 3 நாள் இருக்காங்கன்னா அது ஒரு மாதிரி. எனக்கு சப்தா சாகர்த்தாலாம் நான் அழுதேன் சார். எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு சார். நம்ம அந்த பார்ட் 2 பார்க்குறதுக்கு இட் டுக் லாட் ஆஃப் நான் ரொம்ப கரேஜ் வந்துட்டு தான் பார்த்தேன். ஏன்னா அந்த படத்தோட அந்த லவ் இருக்குல்ல சார், அந்த முடியாத லவ், இவங்க பிரிஞ்சது வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல சார். அந்த மாதிரி ஃபீல் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பிகாஸ் ஈவன் ஐ ஹவ் ஹேட் லவ் இன் மை லைஃப் சார். அது சேரலை, நடக்கலை, மெனி ரீசன்ஸ் ஆர் தேர் இன் லைஃப். பட் அந்த படங்களுடைய தாக்கம் வந்து எனக்கு இருக்குல்ல சார். இந்த படமாக நம்ம சேர்ந்துட மாட்டோமான்னு சில படம் எனக்கு தோண வச்சுருக்கு. இந்த படம் மாதிரி பிரிஞ்சது வந்து நமக்கும் இப்படி தானே நடந்துச்சுன்றது இருக்குது. நான் ஏன்னா நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் சப்தா சாகரத்தை பார்த்தேன்னா, ஸோ இட் கிரியேட்டட் அ லாட் ஆஃப் இம்பேக்ட் சார். ஸோ லவ் படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸாக ஒரு மாதிரி வெரி இன்டிமேட் இஸ் நாட் ஜஸ்ட் லவ் ஐ திங்க் சார். ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் ஃபிலிம்ஸ் ஆர் ஆல்சோ தேர். 96 தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆர் ஆல்சோ லைக் யூ நோ சார், அந்த பேசி பார்த்து பழக. ஏன்னா இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி சார் 2K கிட்ஸ்ன்னு வரும்போது ஜென்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இந்த 2002-03 வரைக்கும் பிறந்தவங்க எல்லாருமே 90s தான் சார் எங்கள் ஃபீல். எப்போயாவது அவங்க திரும்பி நம்மளை பார்க்க மாட்டாங்களா, எப்போ ஹாய் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த லவ் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போது நவ் த லவ் ஹஸ் பிகம் வெரி ஈஸி சார் டு அப்ரோச், டு டாக் அண்ட் டு டெலிவர் த லவ் இஸ் வெரி ஈஸி. அப்போ வந்து பயமாக இருக்கும் சார் அந்த பொண்ணை போய் பார்த்து பேசுகிறதுக்கே. ஸோ ஐ திங்க் மை ஓப்பன் திங் இஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆர் மை லவ் ஃபிலிம்ஸ் தட் ஐ வாண்ட் டு see and also enjoy. ரைட். ஸோ இந்த படத்தில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் வந்து இப்போ கூட வந்து ஒரு கிஸ் ஆர் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் அவ்வளோ பெரிய மேட்ரா அப்படின்னு தோணுதில்ல. இட்ஸ் லைக் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லைக் டே அவ கிஸ் பண்ணிட்டாடா, தட் கைண்ட் ஆஃப் அ திங். இஸ் தட் வாட் இட் இஸ் லைக் ரைட் நவ்? பிகாஸ் அட்லீஸ்ட் இந்த இது வந்து ஒரு சிட்டியில் நடக்கிற படம். அட்லீஸ்ட் இப்போ சோஷியல் மீடியா, இந்த இன்ஸ்டாகிராம், திஸ் திங் தட் திங், டிஎம்ஸ் இதெல்லாம் வந்தப்புறம் இஸ் இட் ஸ்டில் அ பிக் டீல் டு லைக் பீப்புள் ஸ்டில் திங்க் தட் இட்ஸ் லைக் ஒரு பயங்கர கோல், ஒரு எவரெஸ்ட் கிளைம் பண்ண மாதிரி? இஸ் இட் ஸ்டில் தட் பிக்? இல்லை சார், ஆக்சுவலி ஆர் ஃபிலிம் இஸ் ஹேப்பனிங் 2014 பிகினிங்கில் அது வரும். ஸோ இந்த 2014 to 16 நடக்கிற பசங்க லைஃப்பில் என்னன்னா சார், நம்மக்கிட்ட ஃபோன் கிடையாது சார், ஒன்லி ஃபேஸ்புக் தான். அப்போ கையில் ஃபோன் கொடுக்க மாட்டாங்க. நான் லவ் பண்ணுற ஒரு பொண்ணு வந்து காலையில் 7:30 மணிக்கு அவள் வேன் வருதுன்னா நாங்கள் 7 மணிக்கே போயிட்டாங்க நிற்போம் சார். அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அவங்க திரும்பி என்னை பார்த்து ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஸ்மைலுக்காக ஒரு வெயிட்டிங். அப்புறம் வந்து அப்பப்போ யூரின் வருது மேம்னு சொல்லிட்டு அவங்க அவளுடைய ஜன்னலை எப்படி தாண்டி போனால் அப்படியே கிளாஸ் கவனிச்சிட்டே இருக்கும்போது ஒரு செகண்ட் பார்த்துட்டாங்கன்னா ஒரு கிக்கு. இந்த ஃபீலிங் வந்து இப்போ இல்லை சார். ஆக்சுவலி நான் சொன்னேன் சார், இட் ஹஸ் பிகம் வெரி ஈஸி டு அப்ரோச் அ கேர்ள். பட் isn't that a good thing?
எஸ் சார் ஆக்சுவலி ஒரு விதத்துல நல்லது தானே. இல்லை சார், திங்ஸ் ஆர் கெட்டிங் ஈஸி இஸ் ஆக்சுவலி குட். பட் ஃபீலிங் வந்து அதுவும் ஈஸியராக மாறிடுதுன்றது மட்டும்தான் சார் இது. லைக் அப்ரோச்சிங் சம் ஒன் அண்ட் யூனோ கெட்டிங் த ரிசல்ட் வாட் எவர் இட் இஸ். எனக்கு ஐ டோன்ட் நோ ஹவு டு ஃப்ரேம் இட். இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இஃப் ஐ மே ஜஸ்ட் ஐ திங்க் வாட் யூர் சேயிங் இஸ், அந்த அந்த கிடைச்சும் கிடைக்காத மாதிரி இருக்கிறதே ஒரு விதமான, அது ஒரு பயங்கரமான லவ். அது ஒரு பயங்கரமான லவ் லாங்குவேஜ், தவிப்பு அந்த மாதிரி கைண்ட் ஆஃப். அது ஒரு பயங்கரமான லவ் லாங்குவேஜ் சார். டுடே அது மிஸ் ஆகுதுன்னு சொல்ல வரேன் சார். அது நீங்கள் சொன்ன மாதிரி என்ன தான் வி ஹவ் கான் டு நெக்ஸ்ட் லெவல் இன் ஆர் லைஃப்னா இருந்தாலும் கூட தேர் இஸ் சம்திங் தட் வி மிஸ்ன்றது இருக்குல்ல சார். நம்ம எல்லாருமே இதுவாக வந்துட்டோம், ஆனால் முன்னாடி இப்படி ஒன்று இருக்கும், அது நல்லா இருக்கும்னு அந்த மாதிரி ஃபீல் சார் இது. ஃபஸ்ட் டைமாக நம்ம நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுற ஒரு பொண்ணு எனக்கு கொடுக்குற ஹேண்ட் ஷேக் வந்து இன்றைக்கி வரைக்கும் என்னால் என் லைஃப்பில் மாதிரி. இப்போ நான் யாரை லவ் பண்ணாலும் அந்த ஹேண்ட் ஷேக் டெஃபினட்டாக கொடுக்க தான் போகிறேன். அது அதோட இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது சார். ஸோ ஆல் தட் ஃபர்ஸ்ட் திங், தட் ஃபர்ஸ்ட் சைட், தட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஷேக், ஃபர்ஸ்ட் சைட் இன் சென்ஸ் நம்ம அவங்கள பார்க்குறது, அவங்க நம்மளை கண்ணில் பார்க்குறது, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஷேக் அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ. நவ் ஐ லவ் யூ இஸ் லைக் ஐ லவ் யூ அப்படி ஆயிடுச்சுல சார். அப்போ அந்த ஐ லவ் யூ வர வைக்கிறதுக்குள்ளே படாத பாடுபடுத்தி குரங்கு சேட்டெல்லாம் பண்ணுன்றதுக்குள்ள சார். ஸோ அந்த வெயிட்டிங் அண்ட் அந்த அதை கேட்கறதுக்கான ஒர்த் இருக்குல்ல சார். நவ் இட் ஹஸ் பிகம் வெரி ஈஸி. அது அப்போ அந்த ஒர்த், அந்த வெயிட்டிங்கில் ஒரு கிக் இருந்துச்சு சார். அது ஒரு தனி ஹை சார். ஸோ அதெல்லாம் வந்து யூ வாண்டட் டு புட் ஆன் ஸ்க்ரீன். எஸ் சார். வாட் ஐ வாண்டட் இஸ் அந்த ஒரு லவ் பீரியடை ஒரு ஃபோன்லாம் கையில் இல்லாமல் உண்மையில் ஒரு லவ், ஒரு பையனுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம எல்லாருக்குமே லவ் பண்ணணுன்ற தாட் வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு தோணியிருக்கும் சார். லவ் பண்ணலாமான்ற தாட்டே ஸ்கூலில் வந்திருக்கும். அந்த லவ்வெல்லாம் இந்த படத்தில் நம்ம ரீக்ரியேட் பண்ணணும். ஒரு ஸ்கூல் லவ்வை எங்கள் அப்பா அம்மாவுக்கும் கனெக்ட் ஆகணும். அட் த சேம் டைம் இந்த எங்கள் ஏஜ் கேட்டகரி பசங்களுடைய ஸ்கூல் படம் இது வரைக்கும் வந்ததே இல்லை சார். இட் வாஸ் ஆல்வேஸ் பீன் லைக் 96 அண்ட் எவ்ரி திங் வேர் மை ஃபாதர் அண்ட் என்ன காமிக்கிறீங்க? இல்லை எங்கள் அப்பா அம்மா ஏஜ் அவங்களுக்குலாம் கனெக்ட் ஆகிற மாதிரியான அந்த மாதிரி கனெக்ட் ஆகிறது. ஸோ எங்கள் ஸ்கூல் லைஃப் ஐ வாண்டட் டு ப்ரெசென்ட் அண்ட் ஷோ எவ்ரி ஒன். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சப்தசாகரதா சேல்லோ 96 யூ மென்ஷன் தட். இப்போ அந்த படங்களில் வந்து தே பிரேக் த டெம்ப்ளேட். ஓகே, ஸோ ஐ ஹாவ் அ கொஸ்டின் ஃபார் யூ. என்னன்னா நிறைய தமிழ் படங்கள் இன்க்ளூடிங் யூத் விச் இஸ் நவ் தே ஹாவ் அ டெம்ப்ளேட் வேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜாலியாக போகும், நிறைய ஜோக்ஸ் இருக்கும், சாங்ஸ் இருக்கும், அந்த மாதிரி போகும். இன்டர்வலில் ஒரு சம்திங் வில் ஹேப்பன். ஓகே, ஒரு பயங்கர ட்ராமேட்டிக்காக ஏதாவது ஒன்று நடக்கும். செகண்ட் ஆஃப் வில் டர்ன் மோர் சீரியஸ். லாஸ்ட் 20 மினிட்ஸில் ஒரு மெசேஜ் மாதிரி, ஒரு கருத்து மாதிரி இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டில் do you do this because it is a safe template? Is it like என்ன, what is the logic for this? Because நிறைய படங்கள் இந்த டெம்ப்ளேட்டில் வருதுல்ல, அது what is the, why do we love that template so much? இல்லை சார், எனக்கு வந்து இப்போது ஐம் அ சினிமா லவர் சார். எனக்கு சினிமாவை தவிர எதுவுமே தெரியாது. நான் பார்த்து பழகி வந்த படங்கள் தான் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ். எனக்கு பிடிச்ச படங்கள் தான் மெயினாக. நீங்கள் சொன்ன மாதிரி there are few films that I really love to watch. பட் அதை நான் பண்ணுவேனான்னு கேட்டால் மை லைக் ஆக்டிங்கோடைய டிஃப்ரென்ஸ் வேறு, லைக்கிங் டிஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார். அந்த மாதிரி இப்போது நான் என்னவா நடிக்கணும், நான் எப்படி நடிக்கணுன்றது வந்து இந்த மாதிரியான கமர்ஷியல் ஜோன்ஸில் நான் நடிக்கணுன்றது என்னுடைய ரொம்ப ஆசை சார். சின்ன வயசுலேருந்து பார்த்த பழக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி. அண்ட் ஒன் திங் இஸ் ஐ ரியலி லவ் த வே யூனோ ஆல் தீஸ் மூவி ஒர்க்ட் ஃபார் மீ ஆஸ் அன் ஆடியன்ஸ். எனக்கு இது எல்லாமே இந்த டெம்ப்ளேட் வந்து இட் ஒர்க்ட் ஃபார் மீ பர்சனலி. பட் இது அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் லைட் அப்படி இருக்கிறது வந்து ஐ ரியலி தாட் லைக் யூனோ சார், தேட்டருக்குள்ளே போய் நல்லா சிரிச்சுட்டு அந்த கடைசியில், ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப சோகத்தில் இருக்கணும் சார் எல்லாருமே. அப்போ அப்படி ஒன்று நடக்கும் போது அந்த லாஸ்ட்டுன்ற அந்த இது வந்து இட் ஹாஸ் லைக் நல்லா சிரிச்சிட்டு ஒரு குட் இதுன்றது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி யூஸ் டு இட் அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் சார். ஆஸ் வெல் இட் இஸ் ஒர்க்கிங் இன் எவ்ரி திங். நான் நிறைய பேர்கிட்ட வந்து இந்த கதைக்காக பேச போகும்போது மெனி அட்வைசஸ் தட் ஐ காட் இஸ், நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு வரல சார். லைக் ஐ டோல்ட் யூ, நான் நடிக்கணும்னு தான் வந்தேன். ஸோ ஐ met many people. I got everybody's advice. The advice that I get from them is இப்போ வந்து ஒரு சேஃபான ஒரு மீட்டர்லேயே படம் பண்ணுங்க. சேஃபாக பண்ணுங்க. இப்படி ஒன்று பண்ணுறேன், நான் பிரேக் பண்ணுறேன்னு பண்ணி ஒன்று பண்ணி எவ்ரி ஒரு எந்த டேரக்டரோ ஹீரோவோ டெக்னீஷியனோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் சான்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ ஹேவ் டு ப்ரூவ் தட்.
நீ அங்கே ப்ரூவ் பண்ணனா உனக்கு செகண்ட் சான்ஸே இனிமேல் லைஃப்பில் கிடையாது. இட் ஹஸ் பிகம் வெரி காம்படிட்டிவ் எவ்ரிவேர். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் யூ ஹேவ் டு கிவ் அ மினிமம் கேரண்டி டு எவ்ரி ஒன். ஸோ அதுக்கான சேஃப் மூவ் இதுதான்ற மாதிரி தான் எவ்ரிபடி டோல். பட் அதை வச்சு தான் நான் இது பண்ணனான்னு கேட்டால் இல்லை சார், எனக்கே இந்த மாதிரி படங்கள் தான் பிடிக்கும் நான் பண்ணது. No, again, I'm not saying it's wrong. I'm trying to understand இந்த டெம்ப்ளேட் ஏன் இவ்வளோ ஒர்க் ஆகுது. சேஃப்டின்றது எனக்கு தோணும் சார். லைக் எவ்ரிபடி when they suggest அடுத்தடுத்து நீ பண்ணும்போது உன்னுடைய லாங்குவேஜ் என்ன, நீ என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறேன்ற படத்தை சொல்லு. பிகாஸ் அப்போ யூ வில் பி ஹேவிங் அ நேம் ஆர் யூ வில் பி கெட்டிங் சம்திங். பட் நவ் I think you have to move with the safe zone and do the safer films. But still, safe-ன்றதை தாண்டி it is working, sir. That's what I believe. Right. Definitely இது ஒர்க் ஆகுது. ஆனால் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா திருச்சிற்றம்பலம். எஸ் சார். அது வந்து டெம்ப்ளேட்டை உடைச்ச ஒரு படம். ஆமாம் சார். பிகாஸ் இட் இஸ் பயங்கர கமர்ஷியல் ஹிட். ஆமாம். பட் இட்ஸ் அ வெரி சீரியஸ் ஃபிலிம். எஸ். லைக் இட்ஸ் டூ லைக் ஆரம்பத்துலேருந்தே வந்து அப்பா அனதர் ஃபாதர் சன் டைனாமிக் அங்கே, பேட் டைனாமிக் அங்கே, அண்ட் ப்ளஸ் ஹீஸ் அ லூசர். எஸ். ஸோ ஆக்சுவலி நம்ம அப்பப்போ சிரித்தாலும் அந்த அந்த படத்தோட சீரியஸ்னஸ் போகவே போகாது. அந்த படம் ஒர்க் ஆயிருக்குல்ல. ஸோ வை ஆரண்ட் மோர் பீப்புள் சேயிங் ஏ அது ஒர்க் ஆயிடுச்சுப்பா, அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம், அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ எனக்கே சார், நான் இனிஷியலாக வச்சிருந்த ஸ்கிரிப்டில் ஐ வாண்டட் டு ட்ரீட் இட் மோர் லைக் இப்போ மலையாள படங்கள்லாம் இருக்குல்ல சார், ஒரு லைஃப் மாதிரி வில் ட்ரீட் த ஃபிலிம்ன்றதான் மை ஹோல் ஐடியா வாஸ் இந்த கோர். பட் அப்போ எனக்கு என்னென்னா ஸ்ட்ராங்கான ஒரு இன்டர்வலே இல்லை, இந்த இன்டர்வல் தாங்காது, இந்த கிளைமேக்ஸ் தாங்காது இப்படின்ற கமெண்ட் வரும்போது ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மேக்கர் இட் ரியலி ஸ்கேர்ட் மீ. இது நிற்காதோ தேட்டரில், யாரும் பார்க்க மாட்டாங்களோ, இதுதான் ஆடியன்ஸ்னு வந்துருமோன்ற ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு சார். ஐ வாஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் திருச்சிற்றம்பலம். அந்த படம் முடிக்கும் போதே ஐ வாஸ் டெல்லிங் லைக் வாட் ஐ பிலீவ்ட். ஐ வாஸ் டெல்லிங் இன் சென்ஸ் நான் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட இது செம்மையாக ஓடும், இந்த படம் சூப்பராக இருக்குது. பட் மெனி டிடன்ட் பிலீவ் தட் சார். அங்கேயே வந்து மெனி ஹேட் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ். லைக் வந்து என்ன லைட்டராக இருக்குது, லைட் தனுஷ் சார் மாதிரி ஒரு ஹீரோ வந்து திருச்சிற்றம்பலம் பண்ணுறாரு ரைட் இப்படி சொன்னாங்க சார். பட் அது தனுஷ் சாரோடைய கன்விக்ஷன் தான் சார், இது ஒர்க் ஆகும் அப்படின்னு. அந்த கன்விக்ஷன் எடுக்கிறதுக்கு அவருக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல சார். இப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைல்ல சார். ஸோ அந்த கால் என்னால் ஐ திங்க் எடுக்க முடியல சார். அந்த நமக்கு பண்ணி ஒரு கன்விக்ஷன் வந்துச்சுன்னா மேபி வில் பி ஷுர். ஏன்னா எனக்கும் அந்த திருச்சிற்ற மாதிரி படம் பண்ணணுன்றது இட்ஸ் மை பக்கெட் லிஸ்ட் சார், அந்த மாதிரி நடிக்கணுன்றது. பட் எனக்கு என்னென்னா அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த மாதிரி ஒரு காலை வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக எடுக்கும் போது சார். ஏன்னா இப்போது முட்டைக்கலக்கி சாங் இருக்குது சார். முட்டைக்கலக்கி சாங்கே இனிஷியலி வென் வி டிட் மெனி வேர் ஆக்சுவலி டெல்லிங் இது வந்து இதை பற்றி அவ்வளோ பாசிட்டிவான ரிவ்யூஸ் வரல சார். மீ அண்ட் ஜீவன் வி போத் பிலீவ்ட் இன் த சாங். வி வேர் கன்வின்சிங் எவ்ரி ஒன் இது ஒர்க் ஆகும்னு எங்களுக்கு தோணுதுன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவரை மாதிரி ஒரு பெரிய ஆள் நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது சார். ஓகே இவர் இவ்வளோ வருஷம் இருக்கார், அவரும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, அப்போது இட் வில் ஒர்க்குன்ற மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த கன்விக்ஷன் வந்து ஜஸ்ட் நவ் வி ஆர் ஸ்டார்டிங். ஐ டோன்ட் திங்க் அது வர மாட்டேங்குது. பட் அது இந்த அளவுக்கு வைரல் ஆகும்னு நினச்சிங்களா? இல்லை சார், சத்தியமாக இல்லை சார். அதான் எனக்கு இப்போ கூட நம்ப முடியல சார். எனக்கு நான் நிறைய பேருடைய பாட்டை இப்படி கேட்டு பார்த்தே பழக்கம் இல்லை சார். நமக்கு இப்படி ஒன்று நடக்குது, நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் கேட்டு ஆடுறாங்கன்னு சொல்லும் போது உண்மையில் நம்புறதே கஷ்டமாக இருக்குது சார். இதை என்ஜாய் பண்ணுறதை விட ஒரு மாதிரி கொஞ்சம் ஷாக்காகவே தான் இருக்குது. இட்ஸ் அ குட் ஜோன். இப்போது இந்த படம் வந்து நீங்கள் என்னால் இதெல்லாம் பண்ண முடியும், ஐ கேன் ஆக்ட் இன் அ லைட்டர் ஜோன், என்னால் ரொமான்டிக் ஹீரோ ரோல் பண்ண முடியும், அதுக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் ஆர் யூ கோயிங் டு லைக் இஸ் டைரக்ஷன் ஸ்டில் இது பிகாஸ் லைக் ஆர் யூ கோயிங் டு டைரக்ட் மோர் மூவிஸ்? இல்லை சார், நான் ஹீரோ ஆகணுன்ற பர்பஸ் அதுதான் பண்ணது சார். தட் இஸ் யுவர் மெயின் மெயினா தட் இஸ் த மெயின். ஸோ இந்த படம் ஒர்க் ஆச்சுன்னா அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் வில் பிகாஸ் இட்ஸ் காட் ஆல் தி இன்கிரீடியன்ட்ஸ் டு ஒர்க். பட் இந்த படம் ஒர்க் ஆச்சுன்னா then you're not going to really go into direction. Main hero yes sir, main I will be focusing hero I will be focusing, but at the same time if you know if I get any exciting ideas I will crack and I will write. ஒரு ஐடியா இருக்கு. இல்ல ஐடியாஸ் இப்போ there are few ideas for me, but the thing is நான் இன்னும் நிறைய கற்றுக்கல சார். அதுக்கெலாம் நான் ரொம்ப கற்றுக்கணும். ஐடியாவாக இதுவாக இருக்குது. இப்போது இந்த படம் இருக்குல்ல சார், வென் வெற்றி சார் அண்ட் தனுஷ் சார் ஆஸ்மி உன்னால் இது டைரக்ட் பண்ண முடியும்னு நீ நினைக்கிறேன்னு சொல்லும் போது ஐ செட் சார் இது என்னால் டைரக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் பிகாஸ் இதை நான் பார்த்து வாழ்ந்த லைஃப். ஸோ ஐ திங்க் ஐ கேன் டைரக்ட் திஸ். பட் ஃபார் த அதர் ஸ்கிரிப்ட்ஸ் நோ சார், அது எல்லாமே இட்ஸ் மை இமேஜினரி.
இது எல்லாமே இதுலேயும் நிறைய இமேஜினரி தான் இருக்குது. பட் இந்த லைஃப்பை நான் வாழ்ந்திருக்கேன், பார்த்துருக்கேன், என்னை சுற்றி நடந்த எல்லாத்தையுமே. இந்த ஸ்கூல் வந்து என் ஸ்கூல் இப்படி தான் இருக்கும், அந்த ஸ்கூலை நான் முடிஞ்ச அளவுக்கு ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் மற்ற லைஃப் எதுவுமே நான் வாழ்ந்ததில்லை சார். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஐ திங்க் ஐ நீட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் தட்ஸ். இது இந்த படத்தில் வந்து சுராஜ் வெஞ்சமுடு இஸ் ஆக்டிங் ஆஸ் எ ஃபாதர் அண்ட் தேவதர்ஷினி அவங்க அம்மாவை நடிக்கிறாங்க. டிட் யூ எவர் திங்க் அட் எனி பாயிண்ட் தட் நம்ம அப்பாவையே இந்த படத்துலையும் அப்பாவை நடிக்க வைக்கலான்னு உங்களுக்கு தோணுச்சா? இல்லை சார், கதை எழுதும் போதே அது தோணுச்சு, சுராஜ் சார் ஆர் பசுபதி சார் தான் நடிக்கணும் ஓகே அப்பா கேரக்டருக்கு அப்படின்னு. தெர் ஆர் ஃபியூ எலிமெண்ட்ஸ் தட் மை டேட் டஸ் ஆக்சுவலி இந்த படத்தில். நீங்கள் படம் பார்த்தப்ப அந்த இங்கிலீஷ் விஷயம்லாம் எங்கள் அப்பா பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எங்கள் அப்பா பண்ணுற சில விஷயங்களை இந்த கேரக்டரில் வச்சுருங்க சார். ஆனால் நான் கதை சொல்லும் போதே எங்கள் அப்பா நானும் கூட நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு, நான் கதை மட்டும்தான் சொல்கிறேன் உங்ககிட்ட, நானும் நடிக்க வைக்கலன்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா he said இந்த ஸ்டேஜில் ஐ நெவர் வாண்ட் டு ஆக்ட் வித் யூ பிகாஸ் யூ ஆர் டேக்கிங் ஒன் ஸ்டெப், நீயே ஒரு ஓன் ஸ்டெப் எடுத்து ஒன்று பண்ணிகிட்ருக்கா. ஐ டோன்ட் வாண்ட் டு ஒரு கேரக்டர் நடிச்சோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி ஐ டோன்ட் வாண்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் இட் இன் டிஃப்ரெண்ட் வே. தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாது, உன்னுடைய மூவில் நீ போன்றது எப்பவுமே எனக்கு புரியல. தப்பா இன் சென்ஸ் இப்போ அவங்க அப்பானால அவனுக்கு நடிக்கிறாரு, அவனுக்கு அதை பண்ணுறாரு, அந்த மாதிரி அதை ஆகிடக்கூடாது. அண்டு அது கரெக்டாகவும் இருக்காது. ஒரு கேரக்டர் வந்து இப்போ நான் அப்பான்றது தான் ஆடியன்ஸ்க்கு மைண்டில் இருக்குமே தவிர அந்த கேரக்டரை பார்க்குறத நிறைய வாட்டி போயிடும், பார்க்காம போயிடும். ஸோ வேறு யாராவது காஸ்ட் பண்ணும்போது தான் உன் கேரக்டர் ஒர்க் ஆகும், இல்லைனா அது கென்னப்பா கருணாஸ் அப்படின்ற மாதிரியே இதாகிடும்ன்றது அவருக்குமே இருந்துச்சு சார். இது வந்து இந்த ஸ்கிரிப்ட்னு இல்லை சார், லாங் பேக் வென் அசுரன் டேஸ்லேயே ஹீ செட் ஐ எம் நாட் கோயிங் டு ஆக்ட் வித் யூ ஏர்லி ஸ்டேஜஸ்லன்னு ஹீ டோல்ட். அப்போ மை ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட் வாஸ் டு காஸ்ட் பசுபதி சார் ஆர் சுராஜ் சார். அதான் இருந்துச்சு. பிகாஸ் சுராஜ் எனக்கு தேவைப்படுற என்னன்னா சார், காமெடியும் பண்ணணும், அட் த சேம் டைம் எமோஷனையும் பயங்கரமாக கிராக் பண்ணணுன்ற ஆக்டர் எனக்கு தேவைப்பட்டாங்க சார். அப்போ தான் பர்சனலி ஐ தாட் சுராஜ் சார் should be doing this character. வெற்றி சார் எப்போவுமே சொல்லுவார் சார், ஒரு கதை வந்து அந்த கதைக்கானது அதுவே தேர்ந்தெடுத்துக்கும் அப்படின்னு. நான் முதல்ல கதை சொல்ல ட்ரை பண்ணும்போது ரீச் அவுட்டே பண்ண முடியல சார். he was very busy, ஜெயிலர் எல்லா படத்துலையுமே. பட் லேட்டர் வேற ஒரு விஷயமா என் ப்ரொடியூசர் அவரை பார்க்க போய் அப்படி சார் கதை கேட்க வந்து ஃபைனலி he just the script brought him back to the storyன்ற மாதிரி ஐ ஃபெல்ட். அண்ட் தேவதர்ஷினி மேம் என்னன்னா சார், சரண்யா மேம் மாதிரி ஒரு மீட்டரில் ஒரு அம்மா நடிக்கணும், ஆனால் சரண்யா மேம் எனக்கு அம்மாவாக நடிக்க முடியாதுன்ற ஒரு இது இருந்துச்சு. ஸோ ஐ தாட் காமெடியும் பண்ணணும், சேம் அட் த சேம் டைம் ஒரு இன்னசென்ஸ் இருக்கணும், அட் த சேம் டைம் ஒரு நல்ல எமோஷன் இருக்கணும். அண்ட் அப்போ நான் யோசிக்கும் போது தேவதர்ஷினி மேம் ஏஜ் பசங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு அம்மாவாக இருப்பாங்க, அது டெஃபினட்டாக ஒர்க் ஆகணும். பட் ஐ எம் ஃபார் ஷுர் அவங்க மற்ற படம் பண்ணங்களை விட இந்த படத்தில் ஷி வில் பி ரியலி டிஃப்ரென்ஸ் கம்பேர்ட் டு அது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு லவ் திரும்பி வராதாங்கிற மாதிரி ஒன்று சொன்னீங்க. பட் what does லவ்னா என்ன, what does it mean in the overall sense? Because ஆரம்பத்தில் வந்து it starts off like a physical attraction and then it becomes a soul connection. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்குல்ல. பட் how does your generation look at love? சார் அதான் தெரியல சார், நான் என் ஜென்ரேஷன் கூட கொஞ்சம் கனெக்டடாகவே இல்லை சார். நான் ஒரு ஓல்ட் ஸ்கூல் தான் சார் ஓகே ஜென்ரலாகவே. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆக்சுவல் பதில் என்னென்னா சார், ஸ்டில் ஐ எம் ஃபிகரிங் இட் அவுட் சார். எனக்குமே ஐ ஹவ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் லவ்ன்றது எனக்கும் ஒன்றும் புரியல. பிகாஸ் நான் லவ் பண்ண லவ்ஸில் நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அந்த லைக் வாட் ஐ டிட் இஸ் ஆல்சோ வெரி ராங் அண்ட் வாட் தே டிட் இஸ் ஆல்சோ வெரி ராங்ன்ற ஸ்டேஜ் தான் சார். இப்போ தான் ஐ ரியலி ஃபீல் நான் அவங்களுக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் அப்படி இருந்திருக்கக்கூடாதுன்னு. அவங்க இப்போ தான் லைக் சின்ன வயசில் பண்ண லவ் இப்போ நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் லைஃப்பில் ஒருத்தங்களும் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கும். ரீசெண்ட்லி படம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஐ காட் கால்ஸ் ஃப்ரம் தெம் அண்ட் தே வர் லைக் சாரி அப்போ ஏதோ தெரியாமல் அப்படின்னு. நானுமே சாரி நான் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி. ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இப்போ எனக்கு இருக்குது சார். எனக்கு லவ்ன்றது வந்து என்னானாலும் நமக்காக வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்மளை யாருமே நம்ம யாருக்காகவும் மாற்றாமல் வாட் வி ஆர்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அட் த சேம் டைம் வாட் இஸ் குட் ஃபார் அ ரிலேஷன்ஷிப்புன்றதையும் புரிஞ்சுட்டு மாறி ஒன்றுத்துக்கு ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்கிறது தான் லவ்னு. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். சினிமா லவ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தட் இஸ் சினிமாங்கிற ப்ரொஃபஷன் வந்துட்டு இட் இஸ் நாட் லைக் நான் காலையில் 9 மணிக்கு நான் போகிறேன், ஈவினிங் 6 o'clock வீட்டுக்கு வருவேன், அந்த மாதிரி கிடையாது. வீட்டில் உட்காந்து நம்ம 2 பேர் டிவி பார்க்கலாம். இட்ஸ் நாட் லைக் தேட், ரைட்? பிகாஸ் எவ்ரி டே இஸ் டிஃப்ரெண்ட். புது க்ரைசிஸ் வரும், 12 மணிக்கு கால் வரும், ஷூட் இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும்.
இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு do you feel that love is a little more difficult? இல்லை சார், டெஃபினட்டாக எஸ் சார். உண்மையில் ஃப்ராங்காக சொன்னால் ஃபார் அ பர்சன் ஹூ திங்ஸ் இதுதான் லவ், இதுக்கப்புறம் கல்யாணம் தான் அப்படின்னு மெயினாக நினைக்கிறவங்களுக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி டஃப். ஏன்னா நான் எங்கள் அம்மாகிட்டே கேட்பேன் சார், இதெல்லாம் வந்து நீ இந்த வாழ்க்கையே பார்த்துருக்க மாட்டேலாமா, ஏன்னா அப்பாவும் அவங்க ஃபேமிலி ஆக்டர்லாம் கிடையாதுல்ல. ஸோ அவர் ஃபஸ்ட்டு நடிக்க போகும்போது நீ இந்த லைஃபே பார்த்துருக்க மாட்டேன், நீ இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ண, உனக்கு இது எப்படி இருந்துச்சுன்ற கேள்வி நானே எங்கள் அம்மாவை நிறைய கேட்டேன். இனிஷியல் டேஸில் அதாவது அப்பா ரொம்ப நாளைக்கு வெளியே போயிடுவார், அவர் வந்து ஷூட்டிங்னு வேறு ஊருக்கு போயிடுவார், நீ தனியாக இருப்ப வீட்டில், யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு லைஃப் இருக்குல்ல, ஏன்னா லவ் மேரேஜ் சார், அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க பிரிஞ்சே இருக்கிற லைஃப்ன்றதை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன். உங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் லைஃப் மாறிச்சு சார் அப்பாவுக்கும் அம்மாவும். ஸோ அப்படி இருக்கும் போது நீ இதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது இனிஷியல் ஸ்டேஜஸில் இட் வாஸ் வெரி 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 டஃப் ஃபார் ஹர். பட் லேட்டர் ஆன் இட் வாஸ் ஜஸ்ட் ட்ரஸ்ட் சார். அவருக்கு இது பிடிச்சிருக்கு, அவர் இதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அந்த டேலண்ட்டும் இருக்குன்ற போது ஆஸ் அ ஒய்ஃப் ஐ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஃபார் ஹிம், I have to be there for him and I have to support him என்றதான் அப்படின்றது. I think it same applies for husbands also sir, for all the heroines. So அந்த ட்ரஸ்ட்டும் அந்த லாயல்ட்டியும் தான் I think here it's very important. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி சார் எனக்கெல்லாம் பொண்ணு கிடைக்குமா நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் சார். இப்போது இந்த மாதிரி வந்து பிகாஸ் சின்னதாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனாலே தட்டி விட்டு போயிடுறாங்க சார். இதில் வந்து இந்த மாதிரி நம்ம வேறு இதை அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு ஆள் இருந்தால் தான் சார் இந்த லவ்வே நடக்கும், இல்லைன்னா அது நடக்கிறது கஷ்டம். இப்போ நம்ம லவ் பற்றி பேசணும், ப்ரொஃபஷன் பற்றி பேசணும். பட் ஒரு ஆவரேஜ் 25-year-old டுடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த இஷ்யூஸ், கரியர், ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி வாட் ஆர் த திங்ஸ் தட் இப்போ உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு? இல்லை சார், அது சின்ன because I'll tell you why, because in my generation it was a little more later, that is இந்த வயசில் இது நடக்கும், இந்த வயசில் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க, இந்த வயசில் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, இந்த வயசில் இது நடந்துடும், அது நடந்துடும், வீடு வாங்குறாங்க, கல்யாணம் ஆகிடும், சம்திங் கார், லைக் ஒரு எல்லாமே ஒரு செட் ஏஜில் பண்ணுற மாதிரி. அண்ட் எவ்ரிபடி இஸ் ஃபாலோயிங் தட் டெம்ப்ளேட். நம்ம இப்போ டெம்ப்ளேட் பற்றி பேசணும், இது ஒரு லைஃப் டெம்ப்ளேட் மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போ பீப்புள் ஆர் டூயிங் their own things, like lots of people are doing different jobs. They're doing they're saying I'll get married late. They're saying some people are saying they want kids, they don't want kids. இந்த மாதிரிலாம் நிறைய சாய்ஸஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. So what are the thoughts that are in a 25-year-old's mind, 24-year-old's mind? இல்லை சார், எனக்கு இது சாரி, நீங்கள் you've completed 20, so you're running 25ல. இல்லை சார், அது அதுவும் எனக்கு கன்ஃபியூஸ். நான் 2001 சார். ஓகே, ஸோ ஆமாம், இந்த வருஷம் ஏப்ரல் வந்தால் 25. ஓகே. ஸோ இப்போ எனக்கு பர்சனலாக என்னென்னா சார், நான் லைஃப்பை சீரியஸாக பார்த்ததே இல்லை சார். எனக்கு என் லைஃப்பில் இருந்தது ஃபுல்லாக நான் வந்து பயங்கரமாக கல்ச்சுரல்ஸில் என்ஜாய் பண்ணுறது, என் ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணுறது, இப்படியே மட்டும்தான் இருந்துச்சு. வெரி கான்ஃபிடென்ட் பர்சன். எஸ் சார், மேடையில் ஏறி இது பண்ணுறதுனா வெரி கான்ஃபிடென்ட். இல்லை சார், ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட். பட் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் மேலே டு பி வெரி ஆனஸ்ட் என் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் என்னை ஆக்சுவலாக கான்ஃபிடென்ட் ஆக்கினாங்க சார். they found that I can sing, I can dance அப்படின்ற மாதிரி என் டேலண்ட்டை எனக்கு கண்டுபிடிச்சி சொன்னதே என் டீச்சர்ஸ் தான் சார். ஸோ அப்படி சொல்லும் போது ஐ வாஸ் வெரி இன்டரப்ட் ஒன் திங். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் வந்து கடைசியில் நளினி வந்து சொல்லுவாங்கல்ல, தட் அவங்க ஒரு 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 கான்டெக்ட்ல எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணவே இல்லை. அந்த ஐ ரியலி லைக் தட் லைன். தேங்க்யூ ஸோ மச். சாரி, எனிவே. ஸோ எஸ் சார், நான் அதை ஏன் மெயினாக அந்த டைலாக் வச்சுருந்தேன்னா சார், ஒன் ஆஃப் மை டீச்சர் ஐ மெட்டர் இன் அ மால். நான் மீட் பண்ணும்போது ஸ்கூலில் வந்து நீ வேணா பாரு, நீ ரோட்டில் நிற்கலைன்னா நான் இந்த வேலையை விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க சார். இது எப்படியே சொன்னேன், நீ என்னை படுத்துகிற பாடுக்கு நீ இந்த சாபத்தை இப்படி வாங்கிக்கிறல, நீ ரோட்டில் நிற்கிறியா இல்லையான்னு பாரு அப்படின்னாங்க. அப்போல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, டீச்சராக அவங்க என்னத்த பேசி நல்லா இப்படி இருந்துச்சு. பட் அந்த மாலில் நான் பார்க்கும்போது என்னை பார்த்தோன்னு அழுதுட்டாங்க சார். நான் வந்து மேம் என்ன மேம் நான் வேறு ரெஸ்பான்ஸாக இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் வேர்ட் தட் ஷீ டோல் வாஸ், நீ இப்படி இருக்கிறத பார்க்கும்போது நீ என்னென்ன லைஃப்பில் பண்ணுறேன்னு பார்க்கும்போது ஒரு டீச்சராக எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னாங்க சார். அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நான் அழுதுட்டேன் சார் ஆக்சுவலாக. பிகாஸ் ஃப்ரம் அ டீச்சர் ஹூ டோல்ட் யூ லைக் தட். அண்ட் இன்றைக்கி அவங்க அப்படி சொல்லும் போது எல்லா டீச்சருக்குமே என்ன சொன்னாலும் அந்த ஸ்டூடெண்ட் ஜெயிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் சார். அம்மா அப்பாவுக்கு ஈக்குவல் ஹாப்பினஸ் தான்.
ஸோ அப்படி இருக்கும்போது லைக் அகெயின் ஐம் கம்மிங் டு திஸ் பாயிண்ட், இவங்க எல்லாருமே தான் தே ஃபவுண்ட் அவுட் மை டேலண்ட் சார். ஐ வாஸ் அ வெரி இன்செக்யூர் பர்சன். ஐ வாஸ் ரியலி அ வெரி இன்செக்யூர் பர்சன். எனக்கு அப்படி இருக்கும்போது இந்த டேலண்ட்ஸ்லாம் தான் எனக்கு வந்து மேட் மீ கான்ஃபிடென்ட். லைக் வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும்போது எது கான்ஃபிடென்ட் ஆகுச்சுன்னா சார், கை தட்டுறது தான் சார். அந்த விசிலும் கை தட்டுறது மட்டும்தான் இட் மேட் மீ கான்ஃபிடென்ட். கல்ச்சுரல்ஸில் வந்து ஸ்டேஜ் ஏறும் போதே கத்துவானுங்க, நீங்கள் நல்லா பண்ணுங்கள், நல்லா பண்ணல கத்திடுவானுங்க. அது ஒரு தனி ஹை கொடுக்கும் சார். நான் நிறைய தேட்டர் ரெஸ்பான்ஸ் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன் சார். அந்த சவுண்ட்ஸ் வந்து அவ்வளோ பெரிய எனர்ஜி தரும். ஸோ டே பை டே ஐ தாட் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா நம்ம கான்ஃபிடென்ஸை உடைக்கிறது தான் இங்கே பல பேர் ஒர்க்காகவே இருக்குது சார். அசால்ட்டாக அது நடக்காது, முடிஞ்சிருப்பா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க சார். ஃபில்ம் இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப அது இருக்குது சார். ஸோ நம்ம பிளைண்டாக ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஈவன் இஃப் இட்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ட் டு ஃபியூ பீப்புள், வி ஹேவ் டு ஸ்டிக் கான்ஃபிடென்ட். ஏன்னா நமக்கு நம்ம மட்டும்தான் நிற்க முடியுன்றது மட்டும்தான் லைக் ஐ டோல்ட் எனக்கு இருந்துச்சு சார். அப்போது ஒரு 25 இயராக இப்போ எனக்கு யோசிக்கும் போது ஐ எம் கெட்டிங் டு நோ மோர் ஆஃப் மை பேரண்ட்ஸ் வேல்யூ சார். ஆக்சுவலாக சொல்லும்போது ஹவு மச் தே ஹவ் ஃபேஸ்ட் இன் தேர் லைஃப்ன்றது தெரியுது, எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இப்போ வருதுன்றதும் தெரியுது, அண்ட் ஹவு ரெஸ்பான்சிபிள் வி ஆர் டு த சொசைட்டின்றதும் எனக்கு ரொம்ப தோணுது சார், டு பி ஆனஸ்ட். ஏன்னா நம்ம பண்ணுற சில ஆக்ஷன்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது சார். அப்போ இது உதாரணத்துக்கு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ கான்ஃபிடென்ட்டாக இந்த எடுக்கிற டிசிஷன் சார், என் ஃப்ரெண்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட நான் ஒன்று பண்ணுறேன், நான் நம்புங்க, நான் பண்ணிட்டு வரேன்னு. அதாவது நீங்கள் டைரக்ட் பண்ணுற விஷயம், நான் இப்போ நான் டைரக்ட் பண்ணுறேன், நான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ என் ஃப்ரெண்டுக்கு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை சார். ஆல் தீஸ் இயர்ஸ் அவன் வேலைக்கு போயிட்டு இருந்தான். இப்போ அவன் என்ன சொல்கிறான், அவங்க அம்மா கிட்ட எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க, நான் என்ன ப்ரூவ் பண்ணலன்னா நான் திரும்ப வேலைக்கு வந்துடுறேன், எனக்கு கொடுங்கன்ற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அவன் ஆகிறான். அதில் ரெண்டுமே இருக்குது சார். அது பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அவன் கரெக்டாக போகலன்னா டப்புன்னு இவனை பார்த்து இப்படி கெட்டு போயிட்டான்றாங்க, கரெக்டாக அந்த ஒரு இது இருக்குல்ல சார். ஸோ எனக்கு இப்போ என்னென்னா மெயின்லி ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி சார், ஃபர்ஸ்ட் திங் தட் இஸ் ரன்னிங் இன் மை மைண்ட். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் வாட் நம்மக்கிட்டேருந்து என்ன நான் பெரிய கான்ட்ரிபியூஷன் சினிமாவுக்கு பண்ண போகிறேன்னான்னு எனக்கு தெரியாது சார். பட் ஒரு சின்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும், ஒரு சின்ன இது கொடுக்கணும். இந்த பர்டிகுலர் டைமில் ஹி டிட் சம்திங் ஃபார் த இண்டஸ்ட்ரின்ற பேர் இருக்கணுன்றது எனக்கு ஆசை சார். சம்வேர் ஏதோ ஒரு வகையில் அது இருக்கணுன்றது. ரெண்டாவது நிறைய விஷயம் நல்ல காம்படிட்டிவாகவும் ஆகிட்டுருக்கு, ப்ராக்ரெசிவாகவும் ஆகிட்டுருக்கு சார். ஸோ ஐ திங்க் இருக்கிற டேலண்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு சார். டே பை டே வி ஜஸ்ட் ஹேவ் டு கீப் டெவலப்பிங், அடாப்டிங் அண்ட் சேஞ்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இருக்கிறதே போதும்லன்னு நினச்சிட்டா சஸ்டெயினபிலிட்டியே இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். டே பை டே வி ஹேவ் டு லேர்ன். அண்ட் நேற்றுக்கு எங்கள் அப்பாகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் சார், நான் வந்து கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ எங்கள் அப்பா சொன்னார், பிரபாகரன் சார் சொன்னார், சொல்லுக்கு முன் செயல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்பில், நீ அதை பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் அமைதிக்கு 1000 அர்த்தம் இருக்குது. ஸோ பி குவைட் அண்ட் லிசன் டு பீப்புள், யூ வில் கெட் மெனி பர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் தென் ஒன்லி யூ கேன் இம்ப்ளிமெண்ட் த குட் அண்ட் பேட், நீ கேட்டதை வச்சுன்ற சொன்னேன். ஸோ ஐ திங்க் from now on I'm just going to implement that. That's amazing. Yes. இந்த படத்தில் one very unusual and interesting thing, nice thing actually is that இதில் வந்து கெட்ட வார்த்தை கிடையாது, இதில் வந்து குடிக்கிற சீன் கிடையாது, இதில் தம் அடிக்கிற சீன் கிடையாது, இதில் வந்து அப்ஜெக்டிஃபிகேஷன் செக்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் கிடையாது. அண்ட் these are all valid things. நான் வந்து அது பண்ணால் தப்புன்னு சொல்ல, பிகாஸ் அந்த ஏஜ் அந்த அது வருது தான் செக்ஷுவல் தாட்ஸ், ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், வாட் எவர் இட் இஸ், அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறது அந்த மாதிரி. பட் இதில் வந்து யூ கெப்ட் இட் வெரி க்ளீன். இது ரொம்ப இன்டென்ஷனலாக பண்ணதா? ஆமாம் சார். ஓகே, ஆமாம் சார். ஏன்னா எனக்கு இப்போ அப்பா படத்தில் குடிப்பார் நிறைய இடங்கள். I know you are talking about the character, hero character and friends. ஆமா, அது இன்டென்ஷனலாக வச்சது சார். பிகாஸ் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐ எம் அ டீடோட்டலர் சார். ஸோ பட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் டியூரிங் த ஸ்கூல் டேஸ் அந்த அட்டெம்ப்ட் எடுத்திருக்காங்க சார், தம் அடிக்கலாம் அப்படின்ற அட்டெம்ப்ட் எடுத்திருக்காங்க. பட் வாட் ஐ ஆக்சுவலி தாட் வாஸ், எப்படி சொல்கிறேன்னா இதை நம்ம வைக்க தேவையில்லை, இது இல்லாமல் இந்த படம் நகரும்ல. இப்போ அது இருந்தாதான்றது இல்லை. இப்போது வந்து ட்ராகனில் பிரதீப் வந்து இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வென் ஐ saw the trailer I thought it was intentionally to show the இது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டின்ற மாதிரி ஐ தாட். பட் இட் ஹேஸ் அ ஸ்டோரி இன் தட் லைன் இருக்குல்ல சார். ஸோ அது ஆக்சுவலி வாஸ் அ லேர்னிங் ஃபார் மீ வென் ஐ saw that film. ஸோ ஐ தாட்
இது ஏதாவது இந்த படத்தை மாற்ற போதுன்னா அந்த சீன் நம்ம வைக்கலாம் அண்ட் வி கேன் ஷோ. அது ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஃபார் கனெக்டிங் த ஆடியன்ஸ். வி டசன்ட் ஹேவ் டு ஷோ தட் சிகரெட்டு ஒரு பையன் சின்ன வயசுலேயே பிடிக்கிறான்னு நம்ம காட்ட தேவையில்லையே. அது ஒருத்தனுடைய கேரக்டர். நான் அதை பண்ணுறதில்ல, ஸோ நான் என் படத்துலேயும் அதை பண்ண வேணான்ற மாதிரி இந்த படத்தில். பிகாஸ் இட் வுட் ஹவ் பீன் ஈஸி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் உங்கள் கேரக்டரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கேரக்டரும் வீட்டுக்கு வரீங்க, அப்பாவோட ஹாஃப் ஃபினிஷ்டு பாட்டில் இருக்குது, டேய் கொஞ்சம் நான் இதை கொடுறா சம்திங் லைக் தட் ட்ரை பண்ணிட்டு அவங்க எதாவது மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சும்மா ஒரு காமெடிக்காக ஒரு சீன் வச்சிருக்கலாம். பட் யூ டோன்ட் கோ நியர் தட் ஜோன் அட் ஆல், விச் இஸ் லைக் ஐ தாட் தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். சார் எனக்கு என்னன்னா ஒரு இடத்துல கூட ஃபேமிலி மூஞ்ச சுளிக்க கூடாதுன்ற தாட் எனக்கு இருந்துச்சு சார். அண்ட் இது தேவைப்படலை இந்த கதைக்குன்றதான். இப்போது ஸ்கூல் படமாக இருக்கிறது அந்த ஒரு ஜோன் இருக்குல்ல சார், சின்ஸ் இட்ஸ் அ ஸ்கூல் மூவி ஆஸ் வெல். சி தேர் ஆர் ஃபியூ சீன்ஸ் வேர் ஸ்கூல் லைக் நீங்கள் இன்டர்வெல்லாம் பார்த்துருப்பீங்க சார், தேர் ஆர் ஃபியூ சீன்ஸ். பட் இந்த தம்மு சிகரெட் மட்டும் ஐ தாட் இட் ஷுட் நெவர் பி தேர் இன் த ஸ்கிரிப்ட். அண்ட் பசங்களும் அதை பண்ண தேவையில்லை, நம்ம அதை அப்படி காட்டணுன்ற அவசியம் இல்லைன்றது பர்பஸ்ஃபுல்லி. இப்போ இந்த படத்தில் வந்து இந்த கடைசி மோஸ்ட் பவர்ஃபுல் இது வந்து ஒரு லாஸ்ட் 20 minutes அந்த அந்த இது there is a மெசேஜ். இப்போ நீங்கள் சொசைட்டிக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. do you think ஒரு படத்தில் எவ்ரி ஃபிலிம் ஷுட் கிவ் அ மெசேஜ்? அது தோணுதா உங்களுக்கு? அதான் சார், மெசேஜாக சொல்லாமல் அது போகிற போக்கில் நம்ம கற்றுக்கிற மாதிரி. ஏன்னா சார் நான் இனிஷியலி வென் ஐ டோல் திஸ் திங், நான் இதை வந்து ஸ்கிரிப்டில் நம்ம படத்தோடைய ஸ்கிரிப்டில் இதை சொல்லும் போது மெனி தாட் இட்ஸ் கிரிஞ்ச். பட் ஐ பிலீவ் சார், நான் இந்த மாதிரி வந்து பிகாஸ் திஸ் இஸ் அன் எமோஷன். ஏன்னு சொன்னாங்களா கிரிஞ்சுன்ட்டு? எஸ் சார், பிகாஸ் அது வந்து அந்த அந்த அப்பா பையனுக்கு நடக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே இட்ஸ் அன் எமோஷன் சார். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் எமோஷன் சார். நாளைக்கு எங்கள் அப்பா அழுதா என்னால் பார்க்க முடியாது சார், எந்த அப்பா அழுதான் அதை யாராலையுமே எங்கள் அப்பா கிரிஞ்சு பண்ணிட்டாருங்கன்னு சொல்ல முடியாது சார். அது அழுக தான், அதை தாங்கிக்கவே முடியல சார். ஸோ அந்த ஃபீலிங்ஸை நான் எப்போவுமே ஐ ரெஸ்பெக்ட் அண்ட் ஐ ஆல்சோ பிலீவ் இன் இட். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த மெசேஜோ இல்லை இந்த விஷயம் நாட் அ மெசேஜ் நீங்கள் நினச்ச மாதிரி இந்த கதை சொல்ல வர விதம் வந்து மெனி தாட் இட்ஸ் கிரிஞ்ச். பட் மீ அண்ட் மை ப்ரொடியூசர் வி ஆக்சுவலி பிலீவ், மை ப்ரொடியூசர் ஆக்சுவலி பிலீவ்ட், நம்பினார். இல்லைடா இது வந்து இந்த படத்துக்கு நம்ம இப்படி ஒன்று சொல்லணும்னு சொல்கிறது இல்லை, அப்படி ஒரு விஷயத்த சொல்லலான்றது. நாட் எவ்ரி ஸ்கிரிப்ட் நீட் இட் சார். நான் பண்ணுற அடுத்த படங்களையும் இந்த மாதிரி ஒன்று நான் சொல்லணும்னு லைக் நான் ஸ்கிரிப்ட் மெசேஜ் சொல்கிறேன் பாருங்கள் நான் சொல்ல மாட்டேன் சார். அந்த கதைக்கு அது உண்மையிலே தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லலாம், இல்லைனா இட் கேன் ஆல்சோ பி எ ப்ராப்பர் நார்மல் என்டர்டெய்னர். இந்த கதையில் ஐ ரியலி தாட் சின்ஸ் இட்ஸ் அ ஸ்கூல் ஃபிலிம் ஐ ஆக்சுவலி வாண்டட் டு சே திஸ். அண்ட் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் என் சைட்லேருந்து நான் என்ன கருத்தை முன்னாடி வைக்கிறேன்றதையும் நான் காட்டணும்னு நான் நினச்சேன். ரெண்டாவது ஒன் தாட் தட் ஐ ஹேட் இஸ், படம் முடிச்சுட்டு வெளில போகும்போது அப்பா அம்மா பசங்களுக்குள்ளே ஒரு சின்ன கான்வர்சேஷனாவது இருக்கணும். இந்த படம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு பையன் அவங்க அப்பாவை பற்றி எப்படியாவது யோசிச்சிடணும், ஒரு அப்பா அம்மா அவங்க பையனை பற்றி யோசிச்சிடணும். லைக் படம் வரும்போது எல்லாருக்கும் தெரியும், அந்த மாதிரி யோசிச்சிடணுன்ற ஒரு ஆசை தான் சார். இது எல்லாமே வந்து இது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணும்போது சார் ஐ எம் ஆக்சுவலி ஸ்கேர்ட். இது அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லையே, இது ஒரு சின்ன இது தானே அப்படின்றது இருக்கும். பட் யா திஸ் இஸ் வாட் ஐ தாட். இப்போது அகெயின் கம்மிங் பேக் டு த ஆடிஷன் டைப் பிஸ்னஸ், இது வந்து இதில் ஏதாவது ஒரு சீன் எழுதும்போது எனக்கு என்னோட நடிப்போட இந்த பரிமாணத்தை நான் காமிக்கணும், இல்லை அந்த டைமென்ஷனை காமிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நேச்சுரல் ஸ்கிரிப்ட் only for the you didn't say I want to do a crying scene, I want to do no அந்த மாதிரி no sir no. நான் சொன்ன மாதிரி தான் சார், எனக்கு நான் எந்த மாதிரி படங்கள் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி பழகுறனோ அந்த படங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல சார், டு பி ஆனஸ்ட். அப்போ என் லைஃப், அதாவது என் பசங்க லைஃபு, என்னுடைய லைஃப்லேருந்து எடுத்த கலெக்டிவான ஸ்டோரிஸ் தான் அது. ஸோ அப்படி வரும்போது இது எல்லார் லைஃப்லையும் நடந்திருக்கும்லன்னு நான் எடுத்து வைக்கிறது தான். எல்லாரும் லைக் எவ்ரிபடி வில் கெட் கனெக்டடுன்ற மாதிரி. நத்திங் வாஸ் லைக் நான் இந்த சீனில் வந்து சூப்பராக அழுவேன், இங்கே நல்லா ஆடுவேன், இங்கே அந்த மாதிரி எதுவுமே வைக்கல சார். ஆர்கானிக்காக இருந்துச்சு. டு பி ஆனஸ்ட் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபைட் இருக்குன்னு, அந்த கதைக்கு அந்த ஃபைட் தேவைப்படலன்னா நான் வச்சிருக்கவே மாட்டேன் சார். ஜஸ்ட் அதுவும் ஒரு ஃபைட் கோரியோகிராஃப் மாதிரி இல்லை, ஒரு லூஸாக ஒன்று இருக்குது. ஆமாம் சார், ஸ்கூலில் எப்போவுமே நேச்சுரலாக ஒரு ஃபைட் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி கம்போஸ் பண்ணதான். அது கலையண்ணனுக்கு தான் தேங்க் பண்ணுவேன். ஐ டோல்ட் ஹிம். ஸோ அந்த மாதிரி நான் என்னை ஹீரோவாக காமிச்சிக்க நான் என்னென்ன பண்ணுறேன் நான் பண்ணவே இல்லை சார். இந்த கதைக்கு எது தேவை, இந்த கதை எதுக்கு நல்லா இருக்குமோ, வேறு ஆடியன்ஸ் வில் கெட் என்டர்டெயின் வாஸ் த ஒன்லி பர்பஸ்.
ஸோ இந்த படத்தில் நீங்கள் will you call yourself the protagonist or will you call yourself the hero? சார் எனக்கு ஓப்பனாக சொன்னால் ப்ரொட்டாகனிஸ்க்கும் ஹீரோக்கும் டிஃப்ரென்ஸே தெரியல சார், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் மேபி இல்லை ஹீரோனா எனக்கு பேசிக்கலி கொஞ்சம் ஹீரோயிக்காக இருக்கும். ஓகே சார். ப்ரொட்டாகனிஸ்ட்னா அவர் மூலமாக கதை நகரும். ப்ரொட்டாகனிஸ்ட் சார், த ஹோல் ஃபிலிம் இஸ் அ கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிம். அதான் அந்த பையனோட லைஃப் தான், அவன் என்னவா இருக்கான், எப்படி இருக்கான், என்னவா ஆறான்றது தான் சார். ஸோ ஐ திங்க் இஸ் ப்ரொட்டாகனிஸ்ட். ஸோ திஸ் இஸ் நீங்கள் லவ் ஸ்டோரின்னு சொன்னாலும் லவ் இருக்குது, பட் இது வந்து பேசிக்லி ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி. ஆமாம் சார். உங்களோட ஃபேவரட் கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரிஸ் எது? பிரேமுலு சார். பிரேமுலு. ஆமாம் சார். ஐ ரியலி லவ் பிகாஸ் அந்த படம் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு சார். எப்படி கொடுத்துச்சுன்னா ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கிடையாது, ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அ டெம்ப்ளேட் ஃபிலிம் சார், பட் ஸ்டில் இட் யூனோ ஒர்க் வெல், ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சு. காரணம் என்னென்னா சிம்பிள் லைன், பட் எல்லா லைஃப்லையும் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் இருந்துச்சுல்ல சார். ஸோ ஐ தாட் இந்த மாதிரி நம்ம பண்ணணும். லைக் இட் வாஸ் வெரி ப்ராமிசிங் சார். இட் வாஸ் அவ்வளோ பேருக்கு அது இம்பேக்ட் பண்ணனால தான் மெனி சஜஸ்டட் மீ அண்ட் மெனி டோல்ட் மீ டு டூ அ ஃபிலிம் லைக் பிரேமலு. ஸோ இந்த படத்தோட ஒரிஜின் வந்து பிரேமலு மாதிரி ஒரு படம் பண்ணணும், அதான் ஆரம்பம். பிரேமலு ஃபீல்ஸில் ஓகே ஃபீல்ஸில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் மலையாளத்தில் பிரேமலுவாக வந்த மாதிரி தமிழில் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் லவ் ஸ்டோரியை வேர் நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம் மெயினாக பண்ணணுன்ற பெர்ஸ்பெக்டிவில் வந்தது தான் சார். அது இட் வாஸ் அ லவ் டுடே. பிரேமலு அட்டகத்தி வாஸ் அ பிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் மீ டு டூ திஸ் ஃபிலிம்ஸ். ரைட். நீங்கள் இது சொன்னீங்கல்ல பாலு மகேந்திரா ரொம்ப பிடிக்கும், அழியாத கோலங்கள்னு ஒரு படம். ஆமாம் சார். அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் கம்மிங். ஆமாம் சார். ஆமாம் சார். ஸோ அந்த டைமில் அது அப்பா, ஏன்னா நான் இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு அப்பா கிட்டேருந்து தான் சஜஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் ஒரு டைம் பீரியட்லேயும் அந்தந்த டைமுக்கு எப்படி ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ஸ் இருந்ததுன்றதும் இட் வாஸ் அ பிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் மீ சார். ஸோ இப்போ வந்து உங்கள் ஜேர்னியில் இப்போது நீங்கள் நடிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, சினிமா தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் நடிக்க வரும்போது, இப்போது நீங்கள் ஒரு படம் இயக்கும்போது ரெஃபரன்ஸ் ஃபிலிம்ஸ்னால் ஜஸ்ட் நேம் சம், இதெல்லாம் என்னோடய ஃபேவரட் ஃபிலிம்ஸ். பொல்லாதவன் சார். ஓகே. பொல்லாதவன் வாஸ் மை பிக் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே. லைக் ஈவன் தோ வெற்றிமாறனுக்கே வந்து அந்த படம் வந்து கொஞ்சம் நிறைய வீக்னஸஸ் சொன்னாலும் எனக்கு வந்து ஆஸ் அ ஹீரோ எனக்கு அந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம லைஃப்பில் நடிச்சிடணும் அப்படின்ற ஒரு யூ வாண்ட் டு டு ப்ராப்பர் ஆக்ஷன். எஸ் சார். அந்த படத்தில் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் அப்பா பையன் எமோஷன் இருக்கும், லவ் இருக்கும், கடைசியில் ஒரு பெரிய இருக்கும். லைக் அது வந்து ஒரு அந்த 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 டுவர்ட்ஸ் த பைக்குக்கான ஒரு ஆக்ஷனாக தான் இருக்கும் சார். ஆக்ஷன் பண்ணுறேன் பாருங்கன்னு இல்லாமல் ஒரு கதையோடு இருக்கும்ல சார். அந்த மாதிரி ஐ லவ் டு டூ ஃபிலிம்ஸ் லைக் பொல்லாதவன் மாதிரி ஒரு பெரிய இதே எனக்கு இருந்துச்சு சார். அண்ட் ஆப்வியஸ்லி லைக் ஐ டோல்ட் யூ அட்டகத்தி வாஸ் மை பியூட்டிஃபுல் ஃபிலிம். சூப்பராக இருக்கும் சார். அது வந்து அந்த படத்தை ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணது தான் சார் எனக்கு கான்ஃபிடென்ஸு. இப்படி ஒரு படத்தை வந்து அன்றைக்கி அவ்வளோ கொண்டாடி இருக்காங்க. ஏன்னா நம்ம அது நிறைய பார்த்தோம்ல சார், இந்த படம் ரிலீஸே பண்ண முடியாத டைமில் இருந்துச்சு, நோ ஒன் பிலீவ்ட் அப்படின்னு. நான் நிறைய வாட்டி திரும்ப அட்டகத்தியை போட்டு பார்த்தது தான் அதிகம் சார். அது அண்ட் யாரடி நீ. அண்ட் ஜஸ்ட் இன்டரப்ட், எனக்கு அந்த சில சமயம் ஒரு கேரக்டரில் ஒரு ஆக்டர் அப்படியே பொருந்துவாங்கல்ல. ஸோ அந்த அட்டகத்தியில் இந்த தினேஷ் அந்த கேரக்டர் ஐ கேன் நாட், he was just so perfect. யாரையுமே யோசிச்சே பார்க்க முடியாது சார். எனக்கு வெற்றி சார் எப்போவுமே சொல்லுவார் சார், ஒரு நல்ல ஆக்டர்ன்ற நேம் யார் வேணாலும் வாங்கிடலாம், பட் இந்த ஆக்டரை தவிர இந்த கேரக்டர் யாருமே பண்ண முடியாதுன்ற நேம் தான் கஷ்டம்னு. தினேஷ் அண்ணனை தாண்டி அதை யாரையுமே யோசிக்கவே முடியாது சார். நான் நிறைய வாட்டி நடிச்சுலாம் பார்ப்பேன் சார் அந்த மாதிரி. பட் அவர் பண்ண ஒன்று இருக்குல்ல சார், அது அவ்வளோ அது ப்ராப்பராக இப்படி ஒரு பையன் வந்து இருந்தால் நம்ம லைஃப்பில் அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலே அவ்வளோ ஜாலியாக இருக்கும் சார். அப்படி ஒரு ஜோனில் இருக்கும். ஸோ அந்த ஃபிலிம் யாரடி நீ மோகினி, இந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் வந்து லைக் எனக்கு எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவார் சார், ஒரு படம் பார்த்துட்டு ஒரு ஆடியன்ஸ் அழுதுட்டு வந்தாங்கன்னா அந்த படத்தை இன்றைக்குமே லைஃப்பில் மறக்கவே மாட்டாங்க. அது இன்றைக்குமே வெயிலேருந்து எல்லாமே ஞாபகம் இருக்கும் மைண்டில். அந்த மாதிரி ஒரு இம்பேக்டை எல்லா படமும் கொடுக்க முடியாது, ஆனால் ஏதோ ஒரு படம் ஒருத்தங்க லைஃப்பில் கொடுத்துருன்னு. அசுரன் கூட அந்த மாதிரி எல்லாருக்கும் இதுன்னு. ஸோ இந்த மாதிரியான படங்கள் வந்து ஐ வாட்ச் இட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் ஐ ஆல்வேஸ் wanted to deliver it in my, நான் அதை எப்படி பார்க்குறேன், நான் அதை எப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் பயங்கர இன்னோவேட்டிவான கதை பண்ண முடியுமான்னு எனக்கு பர்சனலாக தெரியல சார். பட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக நம்ம பார்த்து பழகுனதை இன்னைக்கு கம்மிங் ஆஃப் ஏஜில் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஐ திங்க் யூ கேன், பிகாஸ் உங்கள் தாட்ஸில் பயங்கர கிளாரிட்டி இருக்குது பேசும்போது. யூனோ பிகாஸ் சில பேர் வந்து கொஞ்சம் ஜெனரிக்காக விட்டுருவாங்க. லைக் ஐ திங்க் யுவர் தாட்ஸ் ஹேவ் a lot of clarity. So I think you have an interesting journey ahead of you. So it's like it's kind of thing. So anyway, other films. Yes sir. யாரடி நீ மோகினி was a big influence.
when I see Telugu films, sir, when I started in Telugu film, sorry, Sapta Sagartha, Kannada film. Sapta Sagartha was ரொம்ப பாதிச்சல உங்களை? இல்லை சார், எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு. ஏன் என்ன ரொம்ப பாதிச்சிருச்சுன்னா சார், நான் அந்த டேரக்டரோட இன்டர்வியூஸும் பார்த்துருக்கேன், அந்த ஹீரோவோட இன்டர்வியூஸும் அவ்வளோ லவ் டுவர்ட்ஸ் சினிமா இருந்தால் மட்டும் ஹேமந்த் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அது அவரோட அந்த பேஷன் தான் சார். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா சார், நான் சொல்கிறேன்ல சார், சினிமா தான் எனக்கு எல்லாமேன்றது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் டு ஏர்ன் மணி சார். எனக்கு ஐ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் சம்திங். அண்டு இந்த லவ்வை வந்து இதில் ஒரு கிக் இருக்குல்ல சார், இதோடைய ஒரு ஃபீல். எங்கள் அம்மாகிட்ட நான் எப்போவுமே சொல்லுவேன், எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நல்லா சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சூப்பராக இருக்குன்னு சொன்னேன்னா எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குமா. அந்த மாதிரி தான் இது சார். ஒரு படம் நம்ம பண்ணி அதை நம்ம அவ்வளோ கேரி பண்ணி, ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் வி என்ஜாய் நோ சார் வென் வி சி. ஸோ அந்த மாதிரி அவரோட இன்டர்வியூஸ்லாம் என்னை ரொம்ப வந்து இட் வாஸ் லைக், சே இந்த மாதிரி தான் பண்ணணும், நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும், நம்ம வேறு எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாதுன்ற மாதிரி. அண்ட் தட் ஹீரோஸ் பிலீஃப் டுவர்ட்ஸ் த ஸ்கிரிப்ட் அண்ட் டெடிகேஷன். ஸோ அந்த படத்தோடைய தாக்கம் வந்து எனக்கு ரொம்ப அதிகம் சார். அண்ட் கும்லாங்கி நைட்ஸ், அது வந்து அந்த மாதிரி ஒரு படம் திரும்ப வருமான்ற மாதிரி நான் நிறைய யோசிச்சிருக்கேன் சார். ஏன்னா ஒரு இப்போதான் அந்த டைரக்டர் இஸ் டூயிங் செகண்ட் ஃபிலிம் எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்டிங்காக, ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட் ஃபிலிம் சார். ஏன்னா எனக்கு இப்போ வரைக்கும் சார் கும்பலாங்கி நைட்ஸோடைய ஒரு சின்ன சாங் கூட இட் டேக்ஸ் மீ சம்வேர். நான் என்னுடைய எல்லாத்தையுமே மறந்துடுவேன் சார். என் லைஃப்பில் என்ன நடந்தாலும் நான் மறந்துடுவேன். நான் தனியாக ஒரு கார் டிரைவ் போனேன்னா எனக்கு கும்பலாங்கி நைட்ஸோடைய சாங் தான் எனக்கு அவ்வளோ பெரிய பீயிங் அ பார்ட்னர் மாதிரி எனக்கு ஒரு இதுவாக. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து ஐ வாண்ட் டு டூ அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஆக்ட்ன்ற மாதிரி சார். ஸோ பேசிக்லி நீங்கள் கொஞ்சம் சீரியஸான பர்சன் சார். பிகாஸ் நீங்கள் சொல்கிறீங்க நான் ரொம்ப ஜாலியான இது அப்படின்ட்டு, பட் நீங்கள் சொல்கிற படங்கள் எல்லாமே ரொம்ப சீரியஸான படங்கள் சார். எனக்கு ஜாலினா நான் எப்படி, எனக்கு வருத்தப்படாத வாலிப சங்கம் மாதிரி படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது சார். பட் அப்படியே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி கும்பலாங்கி நைட்ஸ் மாதிரி எனக்கு 2 படமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. ஸோ அது லைட்டர் ஃபிலிம்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? சார் திருச்சிற்றம்பலம். ஓகே, ஆக்சுவலி தட்ஸ் ஓகே. இல்லை, எனக்கு லைட்டர் ஃபிலிமாக நான் லைட்டர்னு எடுத்துக்கிற ஜோன் எப்படின்னா சார், ரொம்ப நம்மளை போட்டு இது பண்ணாமல் அப்படியே ஜாலியாக நம்மளை மூவ் பண்ணி கொண்டுட்டு போகிற மாதிரினா, இப்போது எனக்கு லவ் டுடே ரொம்ப பிடிச்ச படம் சார். நான் ரெஃபரன்ஸ்க்கு இந்த படத்துக்கு மியூட்டில் போட்டு ஒரு லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன டைமில் நான் பார்த்த படம் லவ் டுடே எனக்கு பர்சனலி. ஸோ அந்த மாதிரி அந்த கட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அந்த டைமில் வந்து அந்த மாமா குட்டியோடைய விஷயம்லாம் இருக்குல்ல சார், அது ரொம்ப நியூவாக இருந்துச்சு ஒரு ஃபிலிமோகிராஃபியாகவே. ஸோ அப்போ ஐ தாட் இந்த படங்கள் வந்து நமக்கு ஃபிலிம் லாங்குவேஜாகவே ஸோ அந்த மாதிரி படம் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் மீ இன் திஸ். ஸோ ஐம் லைக் என்டர்டெய்னிங் படமும் பண்ணணும், அட் த சேம் டைம் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு சில படங்கள் பண்ணணுன்றதும் எனக்கு இட்ஸ் லைக் பேலன்சிங் லைக் திஸ்ன்ற மாதிரி தோணுது. ஸோ தேங்க்யூ கேன், இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாக்கிங் டு யூ. ரொம்ப எனக்கு வந்து நான் ஐஸ் வைக்கலாம் சொல்ல சார், எனக்கு ரொம்ப ஆசை உங்கள் இன்டர்வியூவில் இருக்கணும்னு. இட் வாஸ் லைக் மை ட்ரீம். அது வேர்டாக லைக் இட் மைட் பி லைக் திஸ். பட் நான் நிறைய ஹீரோஸ் இப்படி நின்று வந்து பார்த்துருக்கேன். ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் மை எய்ம் இஸ் டு பிகம் அ ஹீரோ. அதுக்கு நான் வந்து நம்ம ஒரு ஹீரோவாக நம்ம வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும் போதோ ஒரு இருக்கும் போது சிட்டிங் இன் திஸ் இன்டர்வியூ அண்ட் டாக்கிங் டு யூ வில் பி லைக் யூனோ, அது வந்து எனக்கு என் பர்சனல் லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருன்ற மாதிரி. நோ, அண்ட் லெட் மீ ரிட்டர்ன் த காம்ப்ளிமெண்ட். பிகாஸ் எனக்கு வந்து ஃப்ராங்க்லி வென் இந்த இன்டர்வியூ பற்றி சொல்லும்போது எனக்கு வந்த முதல் தாட், மை காட், லைக் இவர்கிட்ட நான் என்ன பேசுவேன். பிகாஸ் நாட் பிகாஸ் யூர் நாட் டேலண்டட், ஐ ரியலி லைக் யூ, பட் திஸ் தென் ஏஜ் கேப், உங்கள் தாட்ஸ் எப்படி, நம்ம எப்படி கொஷன்ஸ், என்ன பேச போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம். ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் தேர். பட் ஐ விஷ் தட் உங்களுக்கு இந்த வயசில் இருக்கிற கிளாரிட்டி ஐ விஷ் ஐ had when I was, because எனக்கு வந்து I took me a very long time to get into இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு. அதுக்கு முன்னாடி என்னமோலாம் இங்கே போய் அங்கே போய் ட்ரை பண்ணி அதை பண்ணி இது பண்ணி என்னமோலாம் பண்ணி கடைசியில் ஐ கேம் டு திஸ் யூனோ. இந்த கிளாரிட்டி எனக்கு அப்போ இருந்திருந்தா I would have probably had more years in this career. Thank you. But anyway, it was fantastic. எங்கள் அம்மா உங்க பெரிய ஃபேன் சார். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஷோவில் வந்து பேசணும் மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுங்க. But all the best for the film and all the best for your journey. Thank you so much sir. Thank you. MCR Pure Cotton Club, formals and casual shirts.
உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.